அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு போட்டி பயிற்சிக்கான உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு அல்ல பொது விவேகம் என்று சொல்லப்படுகிற வினாத்தாளை அணுகுவது சம்பந்தமான வழிகாட்டல் வகுப்பில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு போட்டி பயிற்சியில பிரதானமான சவால் இந்த ஐக்யூ பேப்பர். மற்ற எல்லாத்தையும் நீங்கள் விஷயம் தெரிஞ்சால் வெல்லலாம், தெரியாட்டா தோக்கலாம். ஆனா ஐக்யூ பேப்பர் விஷயம் தெரிஞ்சாலும் தோக்கலாம். ஏனென்றால் எல்லாம் தெரியும், ஆனா டைம் காணாது. மற்றது படிச்ச விஷயம் அப்படியே வராது. படிச்ச விஷயம் இன்னொரு வடிவமா வரும். இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னு சொன்னா, உதாரணமா கேலண்டர் கேள்வி ஏற்கனவே செய்திருந்தாலும் அந்த நேரம் அந்த விடயத்தை கேட்கப்படுற விதம் வேறையாரு. அதே மாதிரி இந்த வேலை ஒரு வேலை முடியத்தான் அடுத்த வேலைக்கு போறது, அடுத்த வேலைக்கு போறது, அடுத்த வேலைக்கு போறது அட்டவணையாக தான் ஒரு கட்சி நான் கடைசியா அந்த ரிஜிஸ்டர் எக்ஸாம்ல பந்தியா போட்டு. அப்ப விடயம் தெரியும், ஆனால் அதை எதிர்கொள்ற மெதட் தான் பிரச்சனை. அப்ப அதுக்கு தான் நான் சொல்றேன், பயிற்சி செய்யணும். தகவல் ஒழுங்கமைப்பு வினான்னு சொல்ற பந்தி அமைப்பு வினாக்களை செய்யறதுக்கு கூடுதலாக முக்கியத்துவம். அதுதான் உங்களை நேரத்தை கொண்டு போற வினாவா இருக்கு. இந்த கணிதம் சார்ந்த வினாக்கள் இப்ப வாரது குறைஞ்சிட்டு 5 அல்லது 10 வினா தான் வரும். ஆகவே தேவையில்லாத விடயங்கள்ல கூட கவனம் செலுத்துற விட இந்த தகவல் ஒழுங்கமைப்பு வினாக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சரி. அதெல்லாம் வாசிச்சு கொண்டிருந்தாலே சுத்தம். வாசிக வாசிக படமாக்கிடும். அடுத்தடுத்து மாத்தி கொண்டு போகும். அல்ல பென்சிலால மார்க் பண்ணிடும். அந்த விடயங்களை கவனத்துல உண்டு நாங்க வினாத்தாள போவோம். திரும்ப திரும்ப இதைத்தானே சொல்றோம். அனுப்புற சில பேர் கேட்டுக்கொண்டு காலை சலிப்பா இருக்கும். என்ன தானே சார் நடுவே சொல்லுங்க. எல்லாரும் தானே சொல்லுங்க. எந்த வளவாளராக இருந்தாலும் தான் சொல்லுங்க. டைம் காணான்றது உங்களோட பிரச்சனை இல்லை. உங்களோட பயிற்சியின்மையால வந்த விளைவு. விஷயம் தெரியும், ஆனா வெள்ளையிலாம இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கடைசியா அந்த ரிஜிஸ்டார் எக்ஸாம் பேப்பர் ஒரு தரமான வினாதான். சில பேர் சொல்லியும் இலகுவானன்னு சொல்லி, சில பேர் சொல்லியும் சார் தெரியும், ஆனா டைம் காணும். சில பேர்னா கஷ்டம். ஏற்கனவே அந்த வினாக்களை சந்தித்தவர்களுக்கு சுகமா இருக்கு. வினாக்களை சந்திச்சு செய்து பார்க்காதவர்களுக்கு டைம் காணாம இருக்கு. ஒரு காலமே அந்த வினாக்களை சந்திக்காதவர்களுக்கு கஷ்டமே இருக்கு. அவ்வளவு ஐக்யூ பேப்பரை கைவசப்படுத்தணும்னால் ஒரு நாளைக்கு ஒரு தகவல் ஒழுங்கமைப்பு வினா நீங்க பயிற்சியை துவங்கினார். இன்றையில இருந்து தொடங்கினா கூட இந்த மாத கடைசி நாளுக்கு அப்புறம் ஜிஎஸ் எக்ஸாமுக்கு தோற்றாக இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. 20 கேள்வி செய்தீங்க நீங்க வெல்லலாம். அடுத்தடுத்த மாதங்கள் நடைபெற போற அதிபர் சேவை போட்டி பயிற்சி சொல்றாளுக்கு ஒரு மாதத்துக்கு மேல காலம் இருக்கு. 30 நாள்ல 30 கேள்வி செய்தீங்கன்னா 30 ஐடியா வரும். நீங்க வெல்லலாம். டீச்சிங் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்களே இன்றைக்கு 9 மணி க்ளோசிங் டேட். இப்ப க்ளோசிங் டேட்ல இருக்கிறார்களுக்கு அவைக்கு மேல எக்ஸாம் நடக்கும். அவர்களுக்கு 2 மாதம் இருக்கு. குறைஞ்சது 50 நாள் இருக்கு. 50 வினா செய்தால் 50 ஐடியா வரும். நீங்க வெல்லலாம். எல்லாரும் வெல்லலாம். எப்ப என்றால் குறித்த டைம் கூட செய்யப்படும். 50 வினாவையும் ஒரு மணித்தியால செய்ய இயலாது என்று நினைக்கிறார்கள். 40 வினாவையாவது செய்ய முயற்சித்தாலே போதும். ஆகவே தொடர்ந்து முயற்சியுங்கள். வழிகாட்டல் வகுப்புகள் தொடரும். ஆனால் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும் என்று நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் அது ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்றது ஒரு பதட்டத்தை உருவாக்கி உங்களை வெல்ல வைக்கிற வழி. அவன் அவன் விட சொல்றான்டா நானும் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும் என்று நினைச்சு முன்னேறக்கூடிய வழியை ஒழிய அந்த வினாத்தான் இஞ்ச வரும், அதைத்தான் படிக்கணும், இவர்கிட்ட தான் போகணும்ன்றல எந்த கட்டுப்பாடும் இல்லை. நீங்க எல்லா வகையான வினாக்களையும் செய்யுங்க, எல்லா ரிசோர்ஸின் வினாக்களையும் செய்யுங்க, எல்லாத்தையும் எடுத்து செய்யுங்க. அப்பத்தான் நீங்கள் தரமானவர்களா வருவீர்கள். ஒரு வளவாளரை நம்பி இருந்தோ அல்லது ஒரு புத்தகத்தை மட்டும் நம்பி இருந்தோ நீங்கள் வெல்லையில. ஆகவே தொடர்ந்து முயற்சிங்க. ஆனா உங்களுக்கு விளங்குகிற ஒரு இடத்துல படிக்குங்க. அதை ஏன் படிக்கணும்னா ஒரு வழிகாட்டு இருக்கிற பொழுது நீங்கள் உங்களை அறியாமல புஷ் பண்ண படிங்க. ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெதனாலஜியில போகிற பொழுது ஒரு மோட்டிவேட் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக காசு இல்லைன்றதுக்காக நான் கிளாஸ் போயில பெயில் பண்ணிடுறேன் தான் யோசிக்கிறது.
இருக்கிற வளங்களை கொண்டு உச்ச அளவில் வெற்றி பெறுறதுதான் வெற்றி. எல்லாராலையும் வெல்லலாம், ஒருத்தரும் கஷ்டம் இல்லை பாப்போம். அப்ப உங்களுக்கு தெரியும், வட்ட வடிவில அமைந்திருக்கிறது சம்பந்தமாக வினா வந்திருக்கிறது. ஒரு வட்டம், 2 வட்டம், உள்ளுக்கு ஒரு வட்டம், வெளியில ஒரு வட்டம். அதே மாதிரி நேர்கோடு ஒரு வாங்கில அமைந்திருக்கிற மாதிரி இங்க வாகனத்தை ஒரு வரிசையில விடுறது. ஒரு கால் கன்பரன்ஸ் கோல், இப்படி பானா வடிவிலான ஒரு கன்பரன்ஸ் கோல்ல அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, பானா வடிவிலான கன்பரன்ஸ் கோல். இதுல 3 பேர், இதுல அந்த கெட்டு இருக்கு 4 இப்படி கன்பரன்ஸ் கோல் இப்படியும் வரலாம். அப்ப கேள்வி மாறி மாறி வரும். ஆனால் விஷயம் ஒன்று, இடப்பக்கம் பலப்பக்கம் தெரிஞ்சா அந்த கேள்வியை செய்யும். அடுத்த எண்கோலம் இப்ப அண்மை காலமா குறைஞ்சு கொண்டு வருது. இருந்தாலும் சில வேலைகளை வரலாம் என்றதால எண்கோலத்தையும் போட்டுக்கிறேன். எண்கோலம் என்றது இப்ப அண்மை காலம் சரியா குறைஞ்சிட்டு, நெய்யரியா அல்லது வேற வேற வடிவங்களுக்கு போட்டு இருந்தாலும் வராண்டு இல்லை. அடுத்த எப்படி கணிதம் சார்ந்த வினா 5 or 10 தான் பெறும். நான் இதை 10 போட்டிருக்கேன் உங்களுக்கு கூட பிராக்டிஸுக்காண்டி. ஆனா 5 வினா தான். சரி, நான் இன்றைக்கு முதல் தொடக்கத்துல இந்த கேள்விக்காக போப்போம். இதெண்டா கலண்டர் கேள்வியில டைம் டேபிளுக்கு. என்றால் 2 துறை சார்ந்தார்கள் இதுக்கு இருக்கிறீங்க. ஒன்று அதிபர் சேவைக்கு தயாராகிறார்கள், இன்னொன்று ஆசிரியர் சேவைக்கு தயாராக. அப்ப அதிபர் சேவைக்காரருக்காக தான் இந்த திங்களம் வியாழன் கிளாஸ் நடக்குது, வெள்ளியும் ஞாயிறும் ஆசிரியர் சேவைக்கு நடக்குது. ஆனால் உங்களை 2 நாளைக்கும் ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறேன். என்றால் நீங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, கூடுதலான வகுப்புல பங்கு பெற்றுகிற பொழுது கூடுதலான அனுபவங்களை பெறுவீர்கள். ஆர்வம் இருக்கிறார்கள், ஆர்வம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் உண்டுதான். படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கிறவர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். இப்போ உங்கள்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டுறது மட்டும் நோக்கம் இல்லை. ஏனென்றால் இந்த ஆசிரியர் சேவையை தோற்றுகிற பலர் என்னட்ட படிச்சு 2 வருஷத்துக்கு முதல் பரீட்சைக்கு முதல் நாள் பரீட்சை கேன்சல் ஆயின. அவர்கள் இந்த நலன் கருதி தான் நான் அந்த குறைந்த கட்டணத்தோட கூடுதலான வகுப்புகளை போட்டு வச்சுக்கேன். ஏனென்றால் தொடர்ந்து நம்பி இணைந்து இருப்பவர்களை. அதே மாதிரி அதிபர் சேவைக்கு தோற்றவர்களும் இந்த ஐக்கிய வகுப்பு டீச்சர்ஸ் இந்த ஐக்கிய வகுப்புல ஜாயின் பண்றதால குறைய மாட்டேங்குது. இப்போ வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, டைம் கிடைக்கிற பொழுது பங்கு பெற்றுங்க, செய்து பாருங்க. பங்கு பெற்றதை விட செய்து பாருங்க. அப்படி செய்து பார்க்க விளங்கலைன்னா ஒரு பேப்பரும் பேனையும் வச்சு கொண்டிருக்கோம். நான் சொல்ல 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 குறிச்சு கொண்டிருக்கோம். குறிச்சு செய்து கொண்டு போங்க. அப்பதான் முதல் கையை பிடிச்சுதான் நடக்கும். சும்மா எழும்பி நின்று நடக்கிறார். ஒரு ஆள் கையை பிடிச்சி எழும்பி நின்றோம். பிறகு மெல்ல மெல்ல நடப்போம், பிறகு விழுவோம், பிறகு எழும்புவோம், நடப்போம், விழுவோம், எழும்புவோம், நடப்போம், பிறகு கையை விட்டுட்டு நடப்போம், பிறகு தனியா கொஞ்சம் வேகமாக நடப்போம், பிறகு ஓடுவோம், பிறகு ஓட தூங்கினா ஒரு தரம் பிடிக்கிறதுல பிறகு மற்றவர்களுக்கு பழக்கிற அளவுக்கு வந்துருக்கு. ஆகவே மெல்ல மெல்லவாக முயற்சி. சரி, இதை பாருங்க. இப்ப டைம் டேபிள்ன்றது, நேர சூழ்ச்சின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்வித்துறை சார்ந்த பயிற்சிகள். இப்படி ஒரு வினா வந்திருக்கிறது தேசிய பாடசாலை ஆசிரியர் போட்டி பயிற்சிக்கும் வந்தது முந்தி. இப்ப இல்லை, முந்தி. அப்ப முந்தியெல்லாம் 3-4 வருஷத்துக்கு முதல் அதுக்கப்புறம் பயிற்சியே நடக்கு. ஏபிசிடி என்று குரூப் ஆகியாச்சு பிள்ளைகளை. நாட்கள் மாதிரி இந்த குரூப் ஒரு நாள்லயே 6 குரூப்புக்கு ஒரே நேரம் பாடம் நடக்குது. என்ன செய்யணும், கொஞ்சம் 10 பேரா வச்சிருக்கோம். அது வகுப்பேத்தினா எங்களுக்கு பிரச்சனை. இப்ப 5 டீச்சர்ஸ் வந்திருக்கோம், 8 பாடம் போட்டிருக்கோம். ஏண்ட குரூப்புக்கு சயின்ஸ் நடக்குது, பிக்கு பாஸ்கெட் பன் நடக்குது, சிக்கு வரலாறு நடக்குது, டிக்கு இங்கிலீஷ் நடக்குது, இக்கு தமிழ் நடக்குது, எப்பண்ட குரூப்புக்கு கணிதம் நடக்குது. முதலாவது பீரியட் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு பாடம் தந்து கொண்டு இப்படி 2ஆம் பீரியட் 3ஆம் பீரியட் பாடம் நடக்கு. இங்க முறையேன்றதுன்னா அதே ஒழுங்குல விஞ்ஞானம், அரபி, கணிதம், ஆயம். அதாவது பாருங்க, ஆக்கள்ல பேரும் அதே ஒழுங்கில அவர்கள் கற்பிக்கிற பாடம். கணிதம், ஆயம், ஆங்கிலம், பிராகம், தமிழ், சுமதி, வரலாறு, கலா, இப்படி போகும். இப்ப இவ்வாசிரியர்கள் 3 பேர் மாத்திரம் 2 பாட வேளைகள் ஓய்வாக இருக்கிறார்கள். அவர்களின் பேர் எழுதுக. 2 பாடத்துக்கு
3 பேர் ஓய்வா இருக்கிறோம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு விளங்கிடும் இது ஒரு பாஸ்கெட் சப்ஜெக்ட். ஏனென்ன சயின்ஸை படிப்பிக்க ஒரு டீச்சர், அப்ப அவ 2 பாடம் புரியா இருந்தாலும் ஒரு டீச்சரா புரியா இருக்கும். 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் புரிய என்றால் ஒரு டீச்சரா புரியாது. இங்க 2 பாடம் ஓய்வாக இருக்கிறோம், ஆனா 3 பேர் என்றால் அது தொகுதி பாடம். ஏன் ஒரு தொகுதி பாடம் 3 பேர் படிப்பீங்க. தொகுதி 1க்குரிய பாடத்தை அஜித், ரமணி, நிரூஜா என்ற 3 பேர் படிப்பீங்க. தொகுதி 2க்குரிய பாடத்தை சுதா, சுமித்ரா, சுஜீவன் என்ற 3 பேர் படிப்பீங்க. ஆகவே 3 பேர் சேர்ந்து படிப்பிக்கிற பாடம் எது என்று கண்டுபிடிக்கும். அப்போ ஒரு நாளில் குரூப் ஏக்கு தொகுதி 1 என்ற பாடம் இருந்தா பிக்கு இருக்கு, சிக்கு இருக்கு. அப்ப பாருங்க, எந்த பாடம் 6 பாட விலை இருக்குது, 2 பாட விலை இல்ல, 2 பாட விலை ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி. அப்ப பெஸ்ட் பீரியட் பாருங்க, தொகுதி 2 இல்ல. செகண்ட் பீரியட் இருக்கு, தொகுதி 1 இருக்கு, தொகுதி 2 இருக்கு. நீங்கள் இதுல அதை பார்த்தீங்கன்னா சரி, சில நான் கதைக்கிறது சிலோவா இருந்தால் மற்றவர்கள் பொறுத்தரலும் என்ற எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் சொல்லுவேன். எக்ஸாம் அறிவிச்சா பிறகு ஓட்டமும் நடையமா தான் நிற்போம். இங்க தொகுதி 1 இருக்கு, இங்க தொகுதி 1ம் தொகுதி 2ம் இருக்கு, இங்க தொகுதி 1 இருக்கு. அப்ப இந்த நேரம் தொகுதி 1 புரிய இல்லை, தொகுதி 2. 3ஆம் பாடம் இருக்கு, 4ஆம் பாடம் தொகுதி 2 இருக்கு, தொகுதி 1 இல்லை. 5ஆம் பாடம் தொகுதி 2 இருக்கு, 6ஆம் பாடம் தொகுதி 2 இருக்கு, 7ஆம் பாடம் தொகுதி 2 இருக்கு, 8ஆம் பாடம் தொகுதி 2 இருக்கு. அப்ப தொகுதி 2 என்ற பாடம் இல்லாமல் இருக்கிறது பஸ் பீரியட் மட்டும். 2 பாடம் புரியா இருக்கணும்ன்றது பிழைச்சு. தொகுதி 1 பாடம் பாஸ்கெட் சாப்டர் 1 முதலாம் பாடம் இருக்கு, 2ஆம் பாடம் இருக்கு, 3ஆம் பாடம் இருக்கு, 4ஆம் பாடம் இல்ல, 5ஆம் பாடம் இல்ல. அப்ப தொகுதி 1 2 பாடங்களே இல்லை, 4ஆம் பாடம் 5ஆம் பாடம் இல்லை. 6ஆம் பாடம் இருக்குது, 7ஆம் பாடம் இருக்குது, 8ஆம் பாடம் இருக்கு. ஆகவே பாஸ்கெட் சப்ஜெக்ட் 1 தான் 2 பீரியட் இல்ல, 4th பீரியடும் 5th. அப்ப 2 பாடங்களை ஓய்வா இருக்க போயிடும். பாஸ்கெட் 1 படிப்பிக்கிறார்கள் அஜித், ரமணி, நிரூஜா. அப்ப 46வது அவன் பெயர் அஜித், ரமணி, நிரூஜா. விடையை விளங்கப்படுத்துற போது விடை கேட்கிறார்கள், அந்த விடையை எழுதிடும், பேப்பர்ல எழுதி வைக்கும். பிறகு செய்து பார்க்க சரி ஒன்று பார்க்கலாம். பிறகு போன் பண்ணி என்ன கேட்க சார் இந்த கேள்விக்கு விடையை அனுப்பிவிடணும், படைப்பிச்சோட நான் அதை விட்டுட்டு அடுத்த வேலையை போடுவேன். என்றால் நாங்களும் வேற தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப வேற பொறுப்புகளோட இருக்கிற பொழுது ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு படைப்பிச்சு போட்டு நான் அடுத்த வேலையை போடுவேன், விடையை தூக்கி கொண்டு தெரியலாம். நீங்க கேட்கிற நேரம் தேடி எடுத்து தெரியலாம். இப்ப அதால நான் சொல்லுகிற பொழுது விடையை குறிச்சு வச்சுட்டீங்கன்னா சரி, பிரச்சனை வராது. ஓகே, அப்ப முதலாவது சிம்பிளா முடிச்சு. அப்ப இதுக்கு திருப்பி இந்த அட்டவணை எழுதுற விளையாட்டுகள் வச்சிருக்க கூடாது. கொண்டே திருப்பி அட்டவணை எழுதி திருப்பி இந்த டைண்டவளை போட்டு திருப்பி குறிக்கிறேன்னா வேற அப்படியே திருப்பி திருப்பி எழுதி கொண்டே இருக்க வேண்டியது. உடனே அந்த பேப்பர்லயே பென்சிலால மார்க் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடும். சரி, அடுத்த கேள்வி. ஓய்வு நாளின் கற்றலுக்கு தடங்கள் ஏற்படாதவாறு, இது ஒரு போயாடைய ஒரு பள்ளிக்கம் இல்லாதனால தான் குரூப்பா பிரிச்சு படிப்பிச்சு கொண்டு வைக்கணும். இவர்களில் 3 பாடசாலைக்கு தாமதமாக வர முடியும். அப்படி வரக்கூடிய ஆசிரியர்கள் கற்பிக்கும் பாடம் எது? கேள்வி விதத்தை மேல பேரை கேட்கிறாங்க, கீழே பாடத்தை கேட்கிறாங்க. கவனவாதி வந்து திருப்பி பேர் எழுதக்கூடாது. அப்ப சொல்லுவது பள்ளிக்கூடத்தின் செயற்பாட்டுல ஒரு குறையும் பெறாது, ஆனால் அவை விரும்பினால் வரலாம் என்று சொல்லுவார். அப்படி நேற்றா வரக்கூடிய ஆட்கள் உள்ள பாடம் எது? மியூட் பண்ணி வச்சுக்கானுக்கு அதை சதைக்கியாது. சரி, என்ன பாடம் அப்படி இருக்கு? தொகுதி 2 சார்.
சார் இப்பதான் ஜாயின் ஆனேன் சார். அந்த முதல் கேள்விக்கு இப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா சார். ஓ முதல் இப்பதான் ஜாயின் ஆனேன் சார். முதல் கேள்வி பைத்துட்டு அஜித் சார் ரமணி வந்துட்டேன். நிருஜா. முதல் ஏன் சார்? கேள்விக்கு விட சொன்னா தொகுதி ஒன்று படைப்பிக்கிற ஆக்கள். தொகுதி ஒன்று படைப்பிக்கிறது அஜித் ராமணி நிரூஜா. 3 பேர் புரியா இருக்க வேண்டாம். அந்த 3 பேர் சேர்ந்து படைப்பிக்கிற பாடம் தான் புரியும். சரி, அப்ப இங்கே 3 பேர் தாமதமா வரலாம் வேண்டாம். சயின்ஸ் டீச்சர் தாமதமா வரலாம் வேண்டாம். ஒரு ஆள் தான் தாமதம். 3 பேர் லேட்டா வரையினம் என்று சொல்லி இருக்கபடியால் முதலாம் பாடம் பாஸ்கெட் சப்ஜெக்டா இருக்கக்கூடாது. அப்ப தொகுதி ஒன்று முதலாம் பாடம் இருக்கு, தொகுதி 2 இல்ல. அப்ப அவன் வேலைக்கு வந்து இருக்க தேவையில்லை. பாடசாலை 4 என்றால் வேலைக்கு வரணும். இது பாடசாலை 4 லீவு நாள், மேலதிக வகுப்பு. அப்ப சுதா, சுமித்ரா, சுஜீவன் 3 பேரும் படிப்பிக்கிற தொகுதி 2. அப்ப விட தொகுதி 2 ஆறு ஆக்காண்டு கேட்கல. அந்த டீச்சர்ஸ் 3 பேரும் வேணுமெண்டா லேட்டா வரலாம். அது மேலதிக வகுப்புன்றபடியா லேட்டா வந்தாலும் பிரச்சனை. பாடசாலை 4 என்றால் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் ஒரே டைம் தான் வரும். இதே ஒரு எக்ஸ்ட்ராவா செய்யணும். அப்ப தங்களுக்கு பீரிய பாடம் இல்லையண்டா வராவிட. அப்ப இவர் முதலாம் பாடம் லேட்டா வர்றாங்க வராங்க. அப்ப தொகுதி 2 2வது 3வது தொகுதி 1க்குரிய பாடத்தை கற்பிக்கிற அஜித், பாஸ்கெட் சாப்டர் பண்ண படிப்பிக்கிற அஜித் கடைசி பாட வேளையில் தான் ஓய்வாக இருக்கு 4ஆம் பாட வேளையில் கற்பித்து விட்டு நேரத்துடன் புறப்பட உத்தேசித்தார். அது தொடர்பாக ஆசிரியருடன் அவர் சம்மதத்தை பெறவும். இந்த கேள்வியில வாசிச்சு விளங்குறது தான் பிரச்சனை. எக்ஸாம் கோல்ல போய் வாசிச்சு விளங்குறதுதான் சவாலா இருக்கு. மற்றபடி ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த சொல்லுகள் குழப்பி விட்டு மற்றது சிங்களத்தை மொழிபெயர்க்க போது முறிஞ்சு இருக்கு, வசனம் முறிஞ்சிருக்கு. தொகுதி 1க்குரிய பாடத்தை படிப்பிக்க அஜித் என்றால் தொகுதி பாடம். மத்த 2 பேருடையும் சார். ஓ, முதல்ல கடைசி பாடம் படிப்பி தான் கடைசி பாடம் படிப்பிங்க ஓட போற 4ஆம் பாடம் படிப்பிச்சு கூட ஓடுவோம் என்று பிளான் பண்ற. அப்ப அவர் 4ஆம் பாடம் படிப்பிக்கணும் என்று சொன்னால் முதல்ல யாரோட கதைக்கணும் என்றால் 4ஆம் பாட டீச்சரோட கதைக்க கூடாது. ஏனென்றால் தொகுதி பாடம் என்றது ஒரே நேரம் எல்லாருக்கும் நடக்கும். உதாரணம் பாத்தீங்கன்னா மியூசிக், டான்ஸ், ஆர்ட் என்றால் மியூசிக் டீச்சர் தண்ட பாடத்தை மாத்த போனோம்னு சொன்னால் ஆர்ட் டீச்சரும் ஓம் என்று சொல்லணும், டான்ஸ் டீச்சரும் ஓம் என்று சொல்லணும். ஏனென்றால் 3 பிள்ளையும் ஒரு வகுப்புலான இருக்கு. இப்ப பாடத்தை மாத்தி மெட்ரிக் கொடுத்துட்டு மியூசிக் டீச்சர் போடுவா, மற்ற 2 பேரும் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்ப கதைக்கோணம் என்று சொன்னா முதல் தண்ட பார்ட்னர்ஸோட கதைக்கும். அப்ப அஜித் வந்து முதல் கதைக்க வேண்டியது தண்ட பார்ட்னர்ஸ். அடுத்தது அந்த 4ஆம் பாட வேலைக்குரிய ஆளோடையும் கதைக்கும். ஏன் 4ஆம் பாட வேலைக்குரிய கதைக்கும்? இவன் மாத்திர என்று சொன்னால் அவன் விட்டு தரணும் 4ஆம் பாடம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஓம் பண்ணிட்டான். ஓகே, இவங்க ஓம் பண்ணிட்டான். இப்ப அங்க போய் கேட்க அவன் சயின்ஸ் சொல்லணும். கடைசி பாடம் படிக்காதுன்னு நான் படிப்பிக்க மாட்டேன், நான் தெரியலான்னு சொன்னேன். அப்ப எவ்வாசிகளின் சம்மதத்தை புறவணும் என்று சொன்னால் பாருங்க, கடைசி பாட வேலை தான் நிக்காமல் ஓட போறார். இப்ப கடைசி பாட வேலை தொகுதி 1 எங்க இருக்குண்டா இந்த 3ஆவது குரூப்புக்குரிய தொகுதி 1. 4ஆம் பாடம் தொகுதி 1 ஒரு ரகம் இல்லை. ஓகே, அப்ப அவர் படிப்பிக்கிறார். 4ஆம் பாடம் மாறலாம், வேற வகுப்பு இருந்தால் தான் மாறையிலாது கிளாஸ் பண்ணும். இப்போ வேற ஒரு வகுப்புக்கு இல்லையன்றபடியே ஓகே. யாரோட கதைக்கப்புறம் கடைசி பாடம் யாருக்கு இல்லைன்னா சயின்ஸ் டீச்சருக்கு இல்லை. அப்ப இங்க 4ஆம் பாடம் சயின்ஸ் டீச்சரை போய் கேட்கிறேன், டீச்சர் உங்களுக்கு 4ஆம் பாடம் நான் எடுத்து போட்டுக்கிறேன், நீங்க கடைசி பாடம் எடுங்க. ஓகே என்றால் இவர் இங்க வர 4ஆம் பாடத்துக்கு வர 4ஆம் பாடத்துக்குரிய சயின்ஸ் டீச்சர் கடைசி பாடத்துக்கு இப்படி நடக்கும். அம்புக்குரிய போட்டிங்களா சரி, விஷயம் கடைசி பாடக்காரன் 4ஆம் பாடத்துக்கு வருது, 4ஆம் பாடக்காரன் கடைசி பாடத்துக்கு. அப்ப தொகுதி 1 படிப்பிக்கிற 2 பார்ட்னர்ஸ் எங்க இருக்கணும், மற்ற சயின்ஸ் டீச்சர் எங்க இருக்கும். அப்ப எந்த ஆசிரியரோட சம்மதத்தை புறம்னா 3 பேர்கிட்ட பேர் சொல்லும். அந்த 3 பேரும் வேற 2 பேரை சொல்லுவோம். ஒன்று அஜித்ன பார்ட்னர்ஸ் ரமணி, நிரூஜா. அடுத்த சயின்ஸ் டீச்சர் ஆரவி. சயின்ஸ் டீச்சர் ஆரவி.
அஜித்தின பார்ட்னர்ஸ் 2 பேர், ரமணியின் நிரூஜா, மற்றது சயின்ஸ் டீச்சர். ஓகே, இது விளங்கிடுதோ? இப்போ அன்மியூட் பண்றேன். ஏனென்றால் சிலர்கிட்ட குறைபாடு, சில பேர் கதைக்கிறால தங்களால விளங்கி இல்லாமல் இருக்கின்றதால மியூட் பண்ணி தான் சொல்லுவேன். சரி, இப்போ ஓகே தானே இது? ஓகே. அப்ப இவ்வளவுதான் விஷயம். சார் விஞ்ஞான டீச்சரும் கடைசி பாடம் இல்லாதபடியா அவன் வேலைக்கு போகத்தானே விரும்புவா. அப்ப என்னண்டு மாத்தி கொடுப்பாவோ? அதே பிரச்சனை. அது இப்ப என்னென்றால் அதான் சொல்றான், ஆற்று சம்மதத்தை பெற வேணுமெண்டா விஞ்ஞானிச்சரையும் சம்மதம் பெறணும். சும்மா நீங்க போய் மாத்திடா. நீங்க நிச்சயமா டீச்சர் நீங்க கடைசி பாடம் 4ஆம் பாடம் போறோம்னு சொல்லிடா. இப்ப இவர் தான் போகணும்னு நினைச்சால் யாரோட போய் கதைக்கணும்? தன் பார்ட்னர்ஸோட இருக்கணும். என்ன மாதிரி ஓமோ மாறி கழிச்சு எடுத்து போட்டு நான் போறேன்டா, அவையும் சந்தோஷம் நாங்களும் போறாங்க ஓம் பண்ணிட்டேன். இனி போய் சயின்ஸ் டீச்சராகி தான் கேட்கணும். அவரான ஓட போறேன், அவர் போய் கேட்கணும் அரவிட்ட. என்னமே டீச்சர் நான் கடைசி பாடம் போறோம் மாறி திரையிலுமோடா, அரவி ஓம் என்றால் எடுக்கிறான், இல்லை என்றால் எடுக்கிறான். அப்ப அவனதான் கேட்கிறான், ஆற்ற சம்மதத்தை பெற வேண்டும் தான் கேட்கிறான். அதால நீங்க இந்த 3 பேர் சம்மதத்தையும் பெற கொண்டு விடும். 3 பேரும் ஓமெண்டா தான் இந்த பாடத்தை மாத்தி எடுக்கலாம், இல்லையா எடுக்கிறான். இல்லையா இவர் கடைசி பாடம் இருக்கதான் வேற வழி. சரி சொல்லுங்க. குழு சிஏ எடுத்த காரணம் என்ன சார்? அந்த இப்ப நீங்கள் பக்கத்து குரூப்ல போய் மாத்த வலிக்கிட்டீர்கள் என்றால் கிளாஸ் பண்ணு. இப்ப வேறங்கோ தொகுதி ஒன்றுக்காரன் இங்க போய் தமிழ் டீச்சர்கிட்ட கேட்டு பிரயோசனம் இல்லை. அவருக்கும் கடைசி பாடம் தான், இவருக்கும் கடைசி பாடம். இவர் இப்ப தான் ஓய்வா இருக்கிற 4ஆம் பாடம் என்று சொல்லு போறது. அப்ப 4ஆம் பாடத்தில்தான் பார்க்கும். அந்த குரூப்புக்கே மாத்தினால் மற்ற ஒன்றுக்கையும் கிளாஸ் பண்ணார், வேறு ஒருவரையும் பாதிக்காது. இவர் 2 பேரும் கதைச்சு பேசி ரகசியமா விஷயத்தை முடிச்சோட பறந்துட்டான். மற்ற குரூப்ல போய் கேட்ட என்ன நடக்கும் என்றால் அந்த குரூப்லயும் பாடம் மாத்த வேண்டி வந்திருக்கும். உதாரணமா இவர் தொகுதி 2 காண்ட போய் கேட்கிறான்னு வைங்க. இப்ப தொகுதி 2 காண்ட போய் கேட்கிற, நான் கடைசி பாடம் போறேன், நீ எடுக்கிறியோண்டா. அவன் சொல்லுவான், எனக்கு கடைசி பாடம் இங்க இருக்கு, குரூப் இருக்கு, அப்ப நான் வேற இல்லை. வரலாறு காண்ட போய் கேட்டாமன் சொல்லுவான், எனக்கு கடைசி பாடம் குரூப் எப்படி இருக்கு நான் தெரியலான். தமிழ் பாட கேட்டாமன் சொல்லுவான், எனக்கு குரூப் டிக்கு இருக்கு நான் தெரியலான்னு சொல்லுவேன். சொல்லுவேன் குரூப் இக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா நான் அந்த குரூப்புக்குள்ளாம போனா அவருக்கு 4ஆம் பாடம் தான் புரியன்னு சொல்லி இருக்கு. அப்ப 4ஆம் பாடம் எந்த வகுப்புக்கு பாடம், அதே குரூப்ல சயின்ஸ் டீச்சரு கடைசி பாடத்தை பாக்குறேன், உடம்பு இல்லை, ஓகே ஆள் அம்பிட்டு நைஸா போய் கேட்போம் உண்டு. அப்ப இது இப்ப நீங்க கேட்ட கேள்வி சரி. ஏனென்றால் முதல் தடவை இந்த வினாவை நீங்க சந்திக்கிற போது உங்களுக்கு இந்த ஐடியா வராது. இப்ப நான் இந்த கேள்வியை போட்டபடியால் எனக்கு ஐடியா ஒன்றை வச்சு கேள்வி போடணும். அப்ப நான் சொல்லுவேன். மற்றது பள்ளிக்கூடத்துல பிரின்சிபலா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வராண்டா அவன் இதோட நடைமுறையான அனுபவத்தை பெற்றிருப்பேன். அல்ல பள்ளிக்கூட டீச்சரா இருக்கிறவரும் பெற்றிருப்பேன். ஆனா இப்போ புதுசா டீச்சிங்க வர விரும்புகிற ஆட்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமா இருக்கும். அவர் பாடசாலையோட சம்பந்தப்பட்டாலே இருக்க மாட்டேன். இப்போ டிஓவா இருந்தால் பள்ளிக்கூடம் இருந்தால் அவர் அதை பற்றி பெற்றிருப்பார். மற்ற ஆட்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இருக்கும். ஆனால் இந்த கேள்வி தேசிய பாடசாலை ஆசிரியர் போட்டி பயிற்சிக்கு வந்தது. இதுக்குள்ளேயே விருப்பார்கள் சிலர். 2014 2023 24 நடந்த ஒரு பயிற்சிக்கு வந்தது. இப்படி வரையில சொல்லுங்க. இந்த ரமணி நிரூஜாட்ட கேட்கணும்னு சொன்னீங்க தானே சார், அதே தொகுதி 1 பாடத்தை 3 பேர் படிப்பீங்க. இந்த பாஸ்கெட் சப்ஜெக்ட் சொல்றேன் தானே. இப்போ உதாரணம் மியூசிக், டான்ஸ், ஆர்ட் வைங்க. அப்போ மியூசிக்கு ஒரு டீச்சர், டான்ஸுக்கு ஒரு டீச்சர், ஆர்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருப்பேன். இப்போ உங்களை பெல் அடிச்சுட்டேன்டா கொஞ்சம் பிள்ளை மியூசிக்கு போகும், கொஞ்சம் பிள்ளை டான்ஸுக்கு போகும், கொஞ்சம் பிள்ளை ஆர்ட்டுக்கு போகும். இப்ப பாடத்தை மாத்த வலிக்கிட்டால் நீங்கள் ஆட்காரன் விட்டுட்டு ஓடினால் மியூசிக் டீச்சர் நிப்பா தண்ட பிள்ளை கெடுக்கிறது, டான்ஸ் டீச்சர் நிப்பா தண்ட பிள்ளை கெடுக்கிறது, ஆர்ட் பிள்ளை மட்டும்தான் டீச்சர் இல்ல நிற்கும். சயின்ஸ் டீச்சர் வந்தா ஆர்ட் பிள்ளைக்கு மட்டும் படிப்பிக்கல, எல்லா பிள்ளையும் சேர்த்து நான் படிப்பிக்கணும். அதாலதான் அந்த மற்ற 2 பார்ட்னர்ஸ் எங்க இருக்கணும். ஆர்ட் டீச்சர் போறோம்னா அவர் மியூசிக் டீச்சரையும் டான்ஸ் டீச்சர் எங்க இருக்கணும், டீச்சர் பாடத்தை மாற்றி எடுப்ப மாட்டோம். ஓமெண்டா ப்ரோக்ராம் சயின்ஸ் டீச்சர். இப்ப 4ஆம் பாடம் அந்த பிள்ளைகளுக்கு
மியூசிக் டான்ஸ் ஆர்ட் நடக்கும், கடைசி பாடம் சயின்ஸ் நடக்கும். சரி, அது 3 பேர் சேர்ந்து படிப்பிக்க சார் சொன்னேன். இப்ப பகுதி ரெண்டு ஆரம்பி டைம் கேட்கல அது என்ன விளங்குது. பகுதி ரெண்டு காரட்டையும் இவர் கேட்கல என்னண்டா கேட்டா 3 பேர்டையும் அனுமதி கேட்கும். ஓ அதான் யார்கிட்ட அனுமதி பெறணும், சம்மதத்தை பெறணும். இவர் தனியா ஒரு ஆள்கிட்ட சம்மதம் பெறையலாம். ரமணிகிட்டே நிருஜாவோடையும் கதைக்கணும், ஓகேண்டா. பிறகு ஆரபிகிட்ட போய் கேட்கணும். 3 பேரும் ஓமண்டா தான் மாதிரி எடுக்கணும். சரி, கேள்வியில கேட்ட விஷயத்த மட்டும் நீங்க ஜோதிச்சா காணும். நடைமுறையில பாடசாலையில் நடக்கிற விஷயத்த கொண்டு ஜோயின் பண்ண தேவை. நீங்க பள்ளிக்கூட கேட்டா ஒரு டீச்சர்ஸ் வேணுமெண்டே குழப்பம். சிலது விரும்பி விடுவோம், ஓகே பரவாயில்ல, இன்றைக்கு நான் விடுறேன், இன்னொரு நாளைக்கு நீ விடுவோம். அது பாடசாலையில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள். இங்க கேட்ட கேள்வியை மட்டும் பச்சு நீங்க அப்படி இருந்துச்சு. சரி, விஞ்ஞானம் கற்பிக்கும் ஆசிரியர் 5ஆம் பாடங்களை ஓய்வாக இருப்பதற்காக வேறு 2 பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியருடன் பாடங்களை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக அஜித், ரமணி, நிரூஜா ஆகியோருடன் கலந்துரையாடல். இல்ல நிரூபன் ஆண்டு இருக்கு, நிரூஜா ஆண்டு வருமா? அஜித், ரமணி, நிரூஜா ஆகியோர் அவர் கலந்துரையாட வேண்டிய மற்ற பாடாசிரியர். இப்ப 5ஆம் பாடம் ஃப்ரீயா இருக்கணும். இன்டர்வல் முடிஞ்சவனும் கொஞ்சம் அலுப்பாக ஃப்ரீயா இருப்போம் என்று சொல்லி சயின்ஸ் டீச்சர் யோசிக்கிறார். அப்ப சயின்ஸ் டீச்சர் யோசிச்சாவ வேற அவருக்கு பார்ட்னர்ஸ் இல்லை. அப்ப அவ தன் பார்ட்னர்ஸோட கதைக்க தேவை. ஆனா அவ 5ஆம் பாடம் ஃப்ரீயா இருக்கணும் என்றால் எந்த குரூப்புக்கு 5ஆம் பாடம் படிப்பிக்காண்டு பார்க்கணும். பாருங்க, சயின்ஸ் டீச்சர் 5ஆம் பாடம் படிப்பு ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறான். 5ஆம் பாடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா பரவாயில்ல, இன்டர்வியூ கலை பார்க்கறதுக்கு என்றா யாரோட கதைக்கொண்டு 2 பாடக்காரோட கதைக்கொண்டு சொல்லியிருக்கு. அதுல ஒரு ஆளை சொல்லிட்டான், தொகுதி 1க்குரிய ஆளா. அப்ப தொகுதி 1க்குரியாக்கல அஜித், ரமணி, நிரூஜா. அஜித், ரமணி, நிரூஜாவோட கதைச்சுக்கிறான். 3 பேரோடைய டீச்சர் கொஞ்சம் பெஞ்சியா கிடக்கு மாறி எடுப்போமே என்று கேட்டா ஓம் என்றால் இவர் இன்னொரு ஆளோடையும் கதைக்கணும்னு சொல்லப்படுது. அந்த பாடக்காரன் என்று கண்டுபிடிக்கும். ஓகே பாப்போம். கணிதம் கணிதத்திட்டையும் மாத்தலாம் தானே. ஓ அதான் இதுல வந்து 2 விஷயம் இருக்குது. நீங்கள் 2 விதமா ஒரு வினாவுக்கு விட சில வேடைகளை 2-3 விதமா வரும். ஏன்னு சொன்னார் அவர் ஒரு வியூல ஜோதிச்சு செட் பண்ணி இருப்பார். பிறகு இன்னொரு வியூல நாங்க யோசிக்கிறது சரியா வரும். இப்ப சயின்ஸ் டீச்சர் கதைச்சது தொகுதி 1 காரணம். தொகுதி 1காரருக்கு 5ஆம் பாடம் இல்லை. அப்ப ஃப்ரீயா இருந்தனே இவர் கதைச்சிருக்கேன், ஸ்டாஃப் ரூம்ல இருந்து கதைச்சிருப்பேன். அப்படி சொல்லல நான் சொல்றேன். தொகுதி 1காரன் ஃப்ரீயா இருக்கு, என்ன பஞ்சாயத்து 5ஆம் பாடம் நீங்களே போய் எடுக்கிறீங்கன்னு கேட்க ஓமண்டினமே நிறைய பாடம் இல்லை தானே. 5ஆம் பாடம் அவைக்கு இல்லை ஒரு வகுப்பு. அப்ப அவையோட கதைச்சாச்சு. இப்ப அவை 5ஆம் பாடம் போய் எடுக்கணும் என்றால் அந்த குரூப்புக்கு அன்றைக்கு தொகுதி 1 பாடம் இருக்கும். தொகுதி 1 பாடம் அன்றைக்கு இருக்கணும். இருந்தா தானே பிள்ளை ஒப்பியும் வந்துரு. கதைக்கிற பொழுது யாரோட கதைக்கணும்னா அன்றைக்கு பாடம் இருக்கிறதான் கதைக்கும். மெயின் பாடம்டா இருக்கும் எல்லா நாளும். அடிப்படை கருப்பாடங்கள் 5ம் ஒவ்வொரு நாளும் இருக்கும். மொழி, கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வரலாறு, இந்த 5ம் எல்லா நாளும் இருக்கு. சமயம் 2 நாள் தான் இருக்கு. தொகுதி பாடங்கள் 2-3 நாள் தான் இருக்கு. அப்ப இவர் கதைக்கிறது தொகுதி 1காரனோட. அப்ப தொகுதி 1காரனோட கதைக்கிறாருன்னு சொன்னால் அன்றைக்கு அந்த குரூப்புக்கு பாடம் இருக்கு. ஓகே, இப்ப இவரோட தான் மாற போகிறார். தொகுதி 1காரன் 5ஆம் பாடம் போறான் என்றால் 6ஆம் பாடம் இவர் இந்த வகுப்புக்கு சயின்ஸ் எடுக்கணும் என்றால் அது சாத்தியம் இல்லை. ஏன்? 6ஆம் பாடம் இவருக்கு குரூப் இ இருக்கு. சயின்ஸ் பாருங்க, குரூப் இ இருக்கு. அப்ப இதுல மாற இயலாது. மாறினா கிளாஸ் பண்ணும். சயின்ஸ் சயின்ஸ் அப்ப சரி வராது. அப்ப இந்த தொகுதி 1 பாடத்துல மாத்த இயலாது. அப்ப வேற வழிய பார்க்கணும். வேற வழிய பார்க்கணும் என்றால் இவர் யாரோட கதைச்சால் வேற வழிய பார்க்கலாம். அப்ப அடுத்தது யோசிச்சால் சயின்ஸ் டீச்சர் இந்த தொகுதி 1காரனோட தான் ஒத்து மாறுறதுக்கு இப்ப கதைச்சு போட்டு நிற்கிறார்.
அவனை ஓமண்டிட்டான், அவனுக்கு பாடம் இல்லை. அப்ப இவர் 5ஆம் பாடம் அங்க படிப்பிச்சால் அந்த குரூப்புக்கு அன்றைக்கு சயின்ஸ் நடக்கும். அந்த குரூப்புக்கு அன்றைக்கு சயின்ஸ் நடக்கும். சயின்ஸ் பாடம் போட்டுருக்கு. இப்ப இவர் மாறுறால் அப்ப என்ன செய்யலாம் என்றால், இவர் இங்க வந்து கடைசி பாடம் வந்து சயின்ஸ் எடுக்கு, தமிழ் டீச்சர் மற்ற குரூப்புக்கு கடைசி பாடத்துக்கு போவார். இந்த தொகுதி ஒன்றுக்காரன் இங்க வார், இவர் இங்க போவார். இப்படி சுழண்டினோம் என்றால் ஒரு குழப்பம் இல்லாம பிரச்சனை முடிஞ்சிடும். என்ன செய்யணும்? 5ஆம் பாடத்துக்குரிய சயின்ஸ்காரன் தான் கடைசி பாடம் எடுக்கிறேன்னு சொல்லி மாறும். கடைசி பாடத்துக்குரிய தமிழ்காரன் கடைசி பாடம் அங்க போய் எடுத்துக்கொண்டு குரூப் சி வரைக்கும் தமிழ் நடந்துடும். தொகுதி ஒன்றுக்கான 5ஆம் பாடம் புரிய மேல வரலாம், மாறி வரும். இப்ப இதுல இப்படி சுழலும். இதை இன்னொரு விதமாக காட்டுறாங்க. எப்படி என்றால், குறுக்க எடுத்து விட்டாங்க, இதே விஷயத்த குறுக்க எடுத்து விட்டாங்க செஞ்சு தொகுதி ஒன்று இங்க வந்து கொண்டு சயின்ஸ் இங்க வர. அப்ப தமிழ்காரனுக்கு இப்ப 5ஆம் பாடம் புரியாட்டே அவர் வந்து இந்த வகுப்பு எடுப்பு. அப்ப இவங்களுக்கு இப்ப தமிழ் நடக்கும், இவங்களுக்கு இப்ப சயின்ஸ் நடக்கும். அப்ப குரூப் டி பிரச்சனை முடிஞ்சுது. 5ஆம் பாடம் தமிழ் நடக்குது, 8ஆம் பாடம் சயின்ஸ் நடக்குது. அப்ப அவங்களுக்கு அந்த ரெண்டு பாடம் நடந்துட்டு, ஆனா வேற வேற நேரம் நடந்து. இப்ப தமிழ் டீச்சர் 8ஆவது குரூப்புக்கு கடைசி பாடம் வந்து படிப்பா, தொகுதி பாடம் ஒன்றுக்காரன் 5ஆம் பாடம் வரை இங்க போய் படிப்பு. ஓகே, இது ஒரு வழி. இன்னொரு வழி நீங்கள் சொல்றீங்களா, அதையும் கேட்போம். இப்ப இது நான் ஒரு வியூல சொல்லியிருக்கேன், இன்னொரு வியூவும் இருக்கு, பாப்பா சொல்லுங்க பாப்போம். சார் அதுல சார் அந்த கணித பாடத்தை எடுக்கிறதுக்கு 7ஆம் பாடம் கணித பாடத்தை சார் கணித பாடம் அவர் ஃப்ரீயா இருக்கிற ஒரு பாடவேல மிஸ் ஆகுமே, அப்படி அவருக்கு கொடுத்தா எதுல கணிதத்தை கொடுத்தா சார்? கணிதம் அவருக்கு 8ஆம் பாடம் கணிதத்தை ஓ கணிதம் கொடுத்தா பிரச்சனை வேற வேண்டாம். 8ஆம் பாடமும் கணிதம் இருக்கு, கணிதம் வேற இருக்கு, குரூப் கணிதம் இருக்கு. வந்து டிக்கு நடக்குதா பண்டிகை? இல்ல தொகுதியை சார் 5ஆம் பாடத்தை ஆக்கி போட்டு தொகுதி 1 5ஆம் பாடம் ஆக்கிட்டு விஞ்ஞானத்தை 8ஆம் பாடம் ஆக்கிட்டு 5ஆம் பாடத்தை கணிதத்தை கொடுத்தால் அவருக்கு இருக்கிற ஃப்ரீ டைம் இல்லாம ஆகும்னு சொல்ல வரணும். அப்ப அதால அந்த விட எடுக்கல. ஓ அதான் இதுக்கு ஒரு பிரச்சனை. மற்ற கிளாஸ் பண்ணக்கூடாது, வேற வழி. தொகுதி பாடம் ஒன்று வந்து குரூப் டிக்கு நடக்குதா? அது இருக்குதானே 6ஆம் பாடம் தொகுதி ஒன்று, அதுல கை வைக்கிறது தானே. குரூப் டிக்கு 6ஆம் பாடம் தொகுதி ஒன்று இருக்கு, அப்ப அதுல கை வைக்கல நாங்க. குரூப் சி என்ற தொகுதி ஒன்று தான் மாத்திரம். தொகுதி ஒன்றுக்கு மாத்தினாலும் கிளாஸ் பண்றோம் அங்கால ஈகே விஞ்ஞானம் இருக்கு. அதான் இப்ப இதுக்குள்ள என்ன நடக்குன்னு பாருங்க, திருப்பி செஞ்சாடுறேன். இப்ப சயின்ஸ் டீச்சர் போய் தொகுதி ஒன்றுக்காரோட கதைச்சவா, கதைச்சால் நாங்கள் இங்க மாத்திராமட இல்லை, இது மாத்திர சயின்ஸ் இங்க குரூப் ஈக்கு இருக்கு. அப்ப என்ன செய்யறான்னு இந்த கடைசி பாடத்து தொகுதி ஒன்றை வந்து இங்க எடுறான்னு சொல்லுவார். சி என்ற குரூப்புக்கு 5ஆம் பாடம் வந்து தமிழ்காரனை பிடிச்சு சொல்றா, இந்த 5ஆம் பாடத்தை நீங்க எடுங்கோ, நான் உங்களோட 8ஆம் பாடத்துக்கு போறேன், நீங்கள் 8ஆம் பாடம் இங்க போங்கோ சொல்றேன். அப்ப அப்படி சொல்லல என்னண்டு, சயின்ஸ் டீச்சருக்கு 5ஆம் பாடம் புரி வேணும்ன்றா அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி தமிழ் டீச்சரை கூப்பிட்டு குரூப் டி கெடுங்கன்னு சொல்றோம். கடைசி பாடம் உங்களுக்கு தமிழ் இருந்ததோ அதை நீங்க போய் அங்க சி கெடுங்க, அப்ப பிரச்சனை முடிஞ்சு. இப்ப இவங்க வந்து இங்க எடுப்பாங்கன்னு சொல்லு, அம்புக்குறி போட்டு கடிதத்துல ஜோதிச்சிங்கன்னா காணும். வேற வழிகளும் இருக்கலாம், இல்லையான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நான் இலகுவானது இது, அப்படியே சுட்டி விட சிம்பிளா பிரச்சனை. அப்ப அவர் கதைச்சிட்டு யாரோட தொகுதி 1 3 பேரோட கதைச்சாச்சு. அடுத்த இன்னொரு ஆளோட கதைக்கணும். அது யாருண்டா, தமிழ் பாட டீச்சர். தமிழ் பாடத்தை படிப்பிக்கிற டீச்சர்ட பேர் சுமதி. பாருங்க, தமிழ் பாடத்தை படிப்பிக்கிற டீச்சர் பேர் சுமதி. இங்க தமிழ் கடைசிக்கு முதல் பாடமா இருக்கு, இங்க கடைசிக்கு முதல் சுமதி. அப்ப தமிழ் பாடத்தை படிப்பிக்க சுமதியோட கதைக்கும். மற்ற பாட ஆசிரியர் யாரண்டா சுமதி. குழு ஏக்கு இறுதி பாட வேலையாக கணித பாடம் அமைந்தால்
கணிப்பீட்டு வேலையை இலகுவாக்கலாம் என யோசித்த கணித பாட ஆசிரியர் அதற்காக நேர சூசியை மாற்றி அமைக்க கூறினார். குறைந்தபட்சம் எத்தனை பாட வேளைகளில் மாற்றம் செய்யும்? இப்போ மேத்ஸ் டீச்சர் போய் கேட்கிறா, ஏன்னா கடைசி பாடம் தந்தீங்கன்னா நான் கணிப்பீட செய்யலாம், படிச்சலையும் கொஞ்சம் பள்ளிக்க முடியாம வச்சு செய்யலாம் என்று கேட்கிறான். அப்ப கடைசி பாடம் கணிதம் தாங்கன்னு கேட்கிறா. குரூப் ஏக்கு ஏன்ற குரூப் கொஞ்சம் வீக்கா இருக்கு சார், எனக்கு மேத்ஸை கடைசி பாடமா தாங்கோ என்று சொல்லி கேட்டால், மேத்ஸை இஞ்ச கொண்டு தர சொல்லி கேட்டால் எத்தனை பாட வேளைகள்ல மாற்றம் செய்யணும்? 3 சார். ஓகே பாப்போம். இவர் கடைசி பாடம் மேத்ஸை குரூப் ஏக்கு எடுக்க வந்தாருனால் ஈக்கு மேத்ஸ் எடுக்கிறா, ஈக்கு மேத்ஸ் எடுக்கிறா. ஏன் இங்க மேத்ஸ் அங்க மேத்ஸ் எடுக்கிறான். ஆகவே அதில் ஒரு பாட வேளை மாத்தணும். 8ஆம் பாட வேளையில கை வைக்கணும். 8ஆம் பாட வேளை மாற்ற வேண்டி வரப்போ ஏன் இங்க மேத்ஸ் டீச்சர் வந்து நிற்கிறார், நான் கடைசி பாடம் தான் படிப்பிப்பேன் இந்த குரூப். அவங்க வந்து நிற்பாங்க, சார் எங்களுக்கு மேத்ஸ் எங்களுக்கு மேத்ஸ். அப்ப இவன் மாத்தி விடும். அப்ப எப்படி மாத்தி விடலாம்? இவர் கடைசி பாடம் இஞ்ச மேத்ஸ் வந்தா 3ஆம் பாடம் மேத்ஸ் எடுக்கலாம். அப்ப என்ன செய்யணும்? 3ஆம் பாடம் இங்க தொகுதி 1 காரணம் போய் சொல்லுவாங்க, டே இஞ்ச வா நான் அங்க போறேன். இஞ்ச தொகுதி 1 வந்து ஒரு பாஸ்கெட் சாப்டர் பண்ண 3ஆம் பாட விளையாடு என்று சொல்றோம். இஞ்ச இவர் வந்து கணிதத்தை எடுப்பு. இப்படி மாறினதால முதல் பாடம் 3ஆம் பாடம் சோல்வ் பண்ணியாச்சு, பிரச்சனை முடிஞ்சுது. 3ஆம் பாடம் தொகுதி 1 எடுத்து போட்டு 7ஆம் பாடம் படிய சொல்லுவாங்க, சார் கூட பாடம் பண்ண எடுத்துட்டியா நீ எழுதிடான். தொகுதி 2 காரணம் சொல்லுவான், டே நீ இஞ்சவா தொகுதி 2 இஞ்சவான்னு விட்டுட்டு தொகுதி 1 இஞ்ச வந்து இருக்கு. கடைசி பாடம் கணிதக்காரன் இஞ்ச வந்து தொகுதி 2 இஞ்ச. இப்ப பாருங்க, டைம் டேபிள் ஒரு மேட்டர் வரையில பாட வீட மாறி இருக்க பாடம் மாறி. குரூப் ஏக்கு கணிதம் நடக்குது, தொகுதி 1 நடக்குது, தொகுதி 2 நடக்குது. குரூப் ஏக்கு கணிதம் நடக்குது, தொகுதி 1 நடக்குது, தொகுதி 2 நடக்குது. ஆனா மாறுது. அதான் 3ஆம் பாட விட 2 பேரும் மாறி படிப்பிக்கணும், 7ஆம் பாட விலையும் 2 பேரும் மாறி படிப்பிக்கணும், 8ஆம் பாட விலையும் 2 பேரும் மாறி படிப்பிக்கணும். ஆகவே 3 பாட வேளைகள்ல நீங்க மாற்றம் செய்ய முடியும். 3 பாட வேளைகள்ல மாற்றம் செய்ய முடியும். 3ஆம் பாடம், 7ஆம் பாடம், 8ஆம் பாடம். இந்த கேள்வி ஒன்றுதான் கொஞ்சம் சிக்கலாக யோசிக்க வேண்டி வந்திருக்கு. மற்ற எல்லாம் சிம்பிளா வந்து. ஆனால் இப்படி வினாக்கள் வந்தா முதல் தடவை செய்யற போது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு ஐடியா விளங்கியல் என்றாலும் இப்போ இப்படி ஒரு கேள்வியை சந்திச்சிட்டீங்களோ, இனி உங்களோட மூளை திங்க் பண்ணும். ஒரு கிழமை போனோன்னா பிடிச்சிருங்க. முதல் இந்த கேள்வியை இப்ப பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 1 மாதம் கிடக்கு பயிற்சிக்கு யோசிக்காதீங்க, பிள்ளையண்டா என்ன சரியண்டா என்ன. திருப்பி இந்த கேள்வியை நாங்கள் இன்னொரு வினாவோட சந்திப்போம். ஏப்ரல் நடக்குமா சார்? எப்படி? ஏப்ரல் முதற்கிழமை நடக்கணும், இல்லையாண்டா கடைசி கிழமை. இப்போ 15ஆம் தேதி கலண்டர் வந்தோன்னு தெரியும் ஏப்ரல் இருக்கோ இல்லையோ. 15ஆம் தேதி கலண்டர் வரும், மார்ச் 15. விளங்க சரி. இது ஒரு எக்ஸாம் கலண்டர் மார்ச் 15ஆம் தேதி பிறக்க தெரியும். 5ஆம் மாசம் தான் சார் மார்க்கிங் அநேகமா வரும் சார். என்ன 4ஆம் மாசம் ஃபுல்லா மார்க்கிங் நடக்குது ஓஎல். 4ஆம் மாசம் மார்க்கிங் என்றதை விட 4ஆம் மாதம் புது வருஷ கொண்டாட்டங்கள் இருக்கிறதால சிங்கள சகோதரர்கள் அதை விரும்ப மாட்டேங்க. அப்ப நடக்கும் 5ஆம் மாசம் தான் வரும். 23ஆம் தேதி பிறகு நடக்கும். 23ஆம் தேதி 2ஆம் கட்ட மார்க்கிங் போகும் சார். அதால 2ஆம் கட்ட மார்க்கிங் வந்துடும். மார்ச் கடைசியில வரும் 2ஆம் கட்ட. இல்ல சார், மார்ச் கடைசி தான் ஃபர்ஸ்ட் கட்டை ஸ்டார்ட் பண்ண போதும். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா மார்க்கிங், செகண்ட் தேர்ட்லயே சில பாடம் போட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்படி என்றால் உங்களுக்கு ஏப்ரல் மே தான் 5ஆம் அநேகமா மே ஃபர்ஸ்ட் வீக் ஆயிருக்கலாம். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இனி இதை பாருங்க விளங்கல.
டீச்சிங் எக்ஸாம் எப்ப சார் நடக்கும்? லிமிட்டெடுக்கு மேலேயும் மற்றாக்களுக்கு ஜூன்லேயும் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. இல்லை, லிமிட்டெடுக்காக தான் முதல் நடக்கும். அது ஏப்ரல் கடைசியா இல்லை மேயில் நடக்கும். சில நேரம் அரசாங்கம் வேகமாக இயங்குறபடியா லிமிட்டெடுக்கு ஏப்ரல் பஸ் வீக்லேயும் வைக்கப்படும். எப்படி ஏன்னா பொறுத்துருங்க, வெள்ளம் பொறுத்துட்டீங்கன்னா ஒரு கிழமையில டைம் டேபிள் வரும், எக்ஸாம் டைம் டேபிள், அதை வச்சு கொண்டு தீர்மானிக்கும். சரி, ஓகே இப்போ சார், ஓகே. 30வது கேள்வியே பாரு. இந்த கேள்விக்கெல்லாம் சில கேள்விக்கு செய்து பார்க்கக்கூடாது. செய்து பார்க்க வலிக்கிட்டீங்கன்னா நேரம் போடும், விடையும் கண்டுபிடிக்கல. சிலருக்கு இழுத்து கொண்டு பறக்க வேண்டியது. பாருங்க, இப்படி ஒரு தொடர்பை தந்துட்டு இப்படி இருக்கிற பெருமானம் என்னன்னு கேட்கலாம். இப்ப கேட்டவுடனே உங்களுக்கு விளங்கிட்டு ஈன்றது 2 தரம் வந்திருக்கு. அப்ப விடையில ஒரு எழுத்து 2 தரம் பெறும். ஆனா பக்கத்துல வரையில ஆகவே 3வது. இதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. ஈ என்றது 2 தரம் வந்திருக்கு. BENE-ல ஈ என்றது 2 தரம் வந்திருக்கு. முதலாவது விடையிலையும் கடைசி விடையிலையும் அப்படி ஒரு எழுத்து 2 தரம் இல்லை. ஆகவே அது விடை இல்லை என்று கண்டுபிடிச்சார். இதுலயும் ஒரு எழுத்து ஒரு கதம் வந்திருக்கு, இதுலயும் ஒரு எழுத்து ஒரு கதம் வந்திருக்கு. அப்ப இந்த 2ம் இல்லை. இப்ப 2வது 3வது 2வது பக்கத்துல அடுத்து வருது. இங்க உண்டை விட்டு உண்டா வருது, ஆகவே 3வது. இதை தவிர ரகசிய குறியீடு 1 26 மற்றும் ABCD எல்லாம் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேள்வி விட கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சால் அந்த கேள்வி மட்டும்தான் விட கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆகவே சில நேரங்கள்ல இப்படிதான் பார்த்து தட்டி கூட போகணியா, சரியேண்டா சரி, பிள்ளையண்டா பிள்ளை, ஒன்றும் செய்யல. இதுக்கு நேரத்தை விரியமாக்க கூடாது. ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் தான். நான் எப்போ சொல்லலாம், ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் தான். அதை விட கூட போகண்டா நீங்க போற வழி பிள்ளை. சரி, அடுத்தது. ஒரு பழ வியாபாரி ஒரு தொகுதி பழங்களை கொள்வனவு செய்து முதல் நேர் 300 பழங்களை விற்று எஞ்சிய பழங்களின் எண்ணிக்கைக்கு சமனான அளவு பழங்களை 2ஆம் நாள் கொள்வனவு செய்து 200 பழங்களை விற்றார். 3ஆம் நாளும் எஞ்சிய பழங்களின் எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையான பழங்களை கொள்வனவு செய்து 200 பழங்களை விற்றபின் 20 பழங்களை வைத்திருந்தார். ஆரம்பத்தில் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது வைத்திருந்த பழங்களின் எண்ணிக்கை தான் கேள்வி. அப்ப இந்த வினாவை பார்க்கிற போது உங்களை விளங்கி, ஒரு பழ வியாபாரி முதல் நாள் 300 பழங்களை விற்பனை செய்தார் என்று சொன்னார். அவர்கிட்ட இருந்த பழங்களின் எண்ணிக்கை 300 விட கூடவே இருக்கும். ஏன்னா எஞ்சிய பழங்களை போல வாங்குறாருன்னு சொல்லியார். அப்ப 155 விட பிள்ளை, 300 விடையும் பிள்ளை. 300 பழம் இருந்து 300 வித்தா ஒன்றுமே மிச்சம் இல்லை. பிறகு 2ஆம் நாள் அதே அளவு பழத்தை வாங்குறது, ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே வாங்கல. அப்ப 2 விட அவுட். இப்ப 2ல ஒன்றை தொடங்கும், அதுக்கு போட்டு அப்படி செய்யறது இல்லையா? சரி, 2ல 1 இருக்கண்டா, இதுதான் விடையன்னு பாக்குறது. பொருந்தினா அதுதான் விட, பொருந்தினா மற்ற விட. 2 பேர் நிக்கணும். இவர்தான் களவெடுத்து செக் பண்றோம். அவர் களவெடுக்கையில் என்றால் இவராங்க ஆடவும் கடாவோ மறைய கொண்டு இருப்ப ஒரு ஆட்டை காட்டி இது கிடாயோ மறைய கொண்டு கேட்டா மறி பிள்ளைண்டா கிடை அது தானா வரும் நான் வெளிப்படவும். சரி, இப்ப வேணும், நான் 355 பழம் தான் வச்சிருந்தவர் எடுப்போம், எடுத்துக்கொண்டு செய்ய போறோம். அது சரி வந்தா அதான் விட, பிழைச்சா மற்றதான் விட. 300 பழத்தை விற்கிறேன். 355ல 300 வித்தா 55 மிஞ்சு. திருப்பி அதே அளவு பழத்தை வாங்குவோம். 2ஆம் நாள் அதே அளவு பழத்தை வாங்குவோம். பாருங்க, 355ல 300 வித்தா 55 மிஞ்சும். அதே அளவு வாங்குறேன்டா 55 55 110 பழம் தான் பெறும். 55 இருக்குது, 55 வாங்குறேன். அப்ப 110 பழம் பெறும். 110 பழத்துல 200 வித்தார். அப்ப பிள்ளை 110ல 200 விற்கிறானே. ஆகவே 455 தான் விட. இதுவும் சரியொன்று வாய்ப்பு பார்க்கலாம், தேவையில்லை இருந்தாலும் பார்ப்போம், வாய்ப்பு பார்ப்போம். பாருங்க, 455 பழம் இருந்தால் அதுல 300 விற்கிறேன். இத 155 மிஞ்சு. 155 மிஞ்சினா அதே அளவு பழத்தை வாங்கு, 155 வாங்கு.
155 இருந்தால் 155 வாங்க. அப்ப இப்ப 310 பலன். இதுல 200 விற்குது. 310ல 200 வித்தா 110 மிஞ்சி. திருப்பி அதே அளவு வாங்குறேன். 110ஓட 110 வாங்க. இப்ப 110ஓட இன்னொரு 110 வாங்கினா 220. அதுல 200 விற்குது. வித்தா கடைசியா 20 மிஞ்சும். ஓகே சரி. ஆகவே 450. அப்ப இப்படியான வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு இந்த உத்திகளை நீங்கள் பயன்படுத்தும். இதை விட்டுட்டு எக்ஸெண்ட் போட்டு செய்ய வலிக்கிட்டீங்கன்னா எக்ஸெண்டி கொண்டே இருக்க வேண்டியதான். சிலதுக்கு எக்ஸ் போட தேவையில்லை. மேத்ஸ்காரன் நீங்கள் எப்படியும் செய்யுங்க. உங்களோட நான் கதைக்கிறேன், உங்களோட எனக்கு கதை இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யணும். நான் சொல்றது மேத்ஸ் கஷ்டமான நினைக்கிறார்களுக்காக தான் இந்த உத்திகளை சொல்றேன். இந்த கேள்வியை ரிவர்ஸ்லயும் போகலாம், கீழே இருந்து போகலாம். எப்படி கீழே இருந்து போறோம்னா கடைசியா 20 பழம் இருக்கு. 200 வித்த. அப்ப விற்க முதல் அவர்கிட்ட 220 பழம் இருக்கு. 200 வித்தவர் 20 கையில இருக்குன்னா 220 பழம் இருந்து. இந்த 220 எப்படி வந்த என்றால் அரைவாசி வாங்கினது அரைவாசி இருந்தது. எஞ்சிய பழங்களின் எண்ணிக்கைக்கு சமனா வாங்கினவர் என்று சொல்லி 220 இப்ப வந்திருக்கா முதல் 110 இருந்தால்தான் 110 வாங்கி இருப்பேன். அப்ப 110 இருந்தது, 110 வாங்கினவர், அப்பதான் 220. இந்த 110 எப்ப இருந்தது என்றால் 200 வித்தாப்புறதுதான் 110 இருந்தது. அப்ப விற்க முதல் அவர்கிட்ட 310 பழம் இருந்தது. 310ல 200 வித்தா 110 மிஞ்சு. 110 மிஞ்சினா இன்னும் 110 வாங்கி 120 வரும். அதுல 200 வித்தா 20 வரும். சரி, இந்த 310 எப்படி வந்த என்றால் எஞ்சிய பழம் 155 இருந்தால் அதே அளவு 155 பழத்தை வாங்கி இருப்பேன். 155 இருந்தால் 155 வாங்கி இருப்பேன். அப்போ 310 வந்திருக்கும். அதனால 155 எப்ப இருந்ததுன்னா 300 வித்தாப்புறம். அப்ப விற்க முதலவிட இருந்திருக்கும் 455. இது ரிவர்ஸ்ல போறது. இன்னைக்கு இருந்து போகும். சரி ஒன்று பார்ப்போம். 455ல 300 வித்தால் 155 மிஞ்சி. 155 இருந்தால் 155 வாங்குவேன். அதே அளவு 310. 310ல 200 விற்கிறேன். 110 மிஞ்சி. 110 மிஞ்சினா அதே அளவு 110 வாங்குவேன். 220. அதுல 200 விற்கிறேன். 20. ஓகே சரி. அப்ப 455. ஓகே, அடுத்தது எந்த வினாவும் 3 வழியை சொல்லி தந்துட்டு அடுத்தது 4 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டுவதால் ஆகக்கூடியது எத்தனை பிரதேசங்கள் உருவாகும்? உங்களுக்கு இந்த கேள்விக்கு போமியுலாவை பாடமாக்குவதை விட நாங்கள் ஒரு பேட்டர்னை உருவாக்கும். ஒரு கோடு வெட்டினால் 2 பிரதேசம், 2 கோடு வெட்டினால் 4 பிரதேசம். ஒரு பிரதேசம் 2 3 4. 3 கோடு வெட்டினால் இப்படி இதுக்கான வெட்டி சென்று சொன்னால் பிரதேசம் குறைஞ்சது. ஆக கூடியது கேட்டது. ஆகவே ஒரு பிரதேசம் 2 3 4 5 6 7. இப்ப பாருங்க, 1 வெட்டினால் 2 பிரதேசம், 2 வெட்டினால் 4 பிரதேசம், 3 வெட்டினால் 7 பிரதேசம். அப்ப 4 வெட்டினால் எத்தனை? 4 வெட்டினால் எத்தனை? நீங்க எல்லாம் சொல்லுவோம். 11. 11. அதுக்கு நீங்க பேட்டர்னை பாத்தீங்கன்னா பிடிச்சிருவீங்க. இவர் 2 கூடும், இங்க 3 கூடும், அப்ப இங்க 4 கூடும், அப்ப 11. அப்ப 4 நேர்கோடு வெட்டினால் எத்தனை வரும்? 11. ஓகே, இத நீங்கள் பேட்டர்னை பார்க்கிறாங்க, ஒரு சூத்திரம் பாடமாக்குறாங்க. 2 4 7 11. இது 1 1
இது 3 1, இது 6 1, இது 10 1. 11 10 1 தான், 7 6 1 தான். இப்ப இது ஒரு முக்கோணி எண் என்று சொல்ற என்பது முக்கோணி எண்ணோட உண்ட கூட்டம். முக்கோணி எண் என்ன எண் ஒண்ணுங்கள் 2 2 போடும், அது வேற, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்கள் அங்க போனா இப்படி வச்சு கண்டுபிடிக்க பழகுவோம். கணக்கு 10 வெட்டினா எத்தனை வரும் கேட்டாதான் இங்க வரும். 4 கீறி பாது போட அடுத்து போட முடியும், 2 3. அப்படி இல்லை நாங்கள் சூத்திரம் தான் பாடமாக போறாண்டாக்க இங்க பாருங்க, n into n சக உண்டுங்கள் 2. இது 5 முதலாவது 2வது 3வது 4வது 4 தடவை 5 5 20 20 10 10 5. இது சூத்திரத்தை பாடமாக்கி செய்கிறாங்க. இதை பாடமாக்குறத விட இப்படி செய்து பார்த்து போடுறது. அப்ப இதுல எத்தனை வருமாண்டா 11. இந்த கேள்வி என்ற வகுப்பிலேக்காக திருப்பி செய்த கேள்வி. ஆனா நான் போடுறேன்னா அந்த செய்த வினாக்களையும் நாங்கள் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் தெரியும் எத்தனை பேருக்கு ஞாபகம் நிற்குது. சில பேருக்கு இந்த கேள்விதான் பாடமாக இருக்கும். வகுப்புல தொடர்ச்சியாக அணைந்திருக்கிறார்கள். இந்த வினாக்களை தினமும் சந்திச்சாக்களும் இருப்பிலும் பாவம் எவ்வளவு பனிஷ்மெண்டாக தான் இருக்கும். நான் புதிதாக இணைந்திருக்கிறவங்க என்னன்னு கருதி அந்த வினாக்களை சேர்த்திருக்கு. பாருங்க, ஆண் பெண் விகிதம் 2 உண்டு. எங்களுக்கு ஏற்கனவே இந்த விகிதம் கேள்வி சம்பந்தமா நான் போன வகுப்பும் செய்தேன். அதே கேள்வியை இன்றைக்கும் போட்டுருக்கு. பெண்களில் 12 5 பங்கினர், ஆண்களில் ஒரு தொகுதியினரும் அங்கத்துவ கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். அங்கத்துவ கட்டணத்தை செலுத்தாதோர் எண்ணிக்கை 62 என்றால் மொத்த எண்ணிக்கை தான் கேள்வி. இப்ப கேள்வியை வச்சுக்கொண்டு தட்டம் பெறும். 62 பேர் காசு கட்டீரே என்றால் அங்கத்தவர்கள் எண்ணிக்கை 60 இருக்கு. மொத்தமா 60 பேர் இருந்தால் 62 பேர் காசு கட்டீரேன்னு சொல்லிடுறேன். இப்ப 62 பேர் காசு கட்டீரேன்னு சொன்னா 60 பேர் 2 விட பிள்ளை. அடுத்தது ஆண் பெண் விகிதம் 2 3. அப்ப 2 பங்கு ஆணுண்டா 3 பங்கு பெண். அப்ப மொத்தமா 5 பங்கு ஆட்கள் இருப்பினோம். 5ஆல பிரிபடக்கூடிய ஒரே ஒரு விடாங்கிறதுக்கு அப்ப 100. இதுக்கு தரவு போதா, இந்த கணக்கை செய்யறதுக்கு தரவு போதா, அதாவது தீர்க்கிறதுக்கு தரவு போதா. ஆனா ஐக்கியூல கண்டுபிடிக்கலாம் 120 பேரா தான் இருக்கலாம். 84 5 பங்கா இருக்கீராது, 72 5 பங்கா இருக்க. மொத்த எண்ணிக்கை ஆக்கள் எண்ணிக்கை பாதி காலண்டுலாம் பெறாது. ஆகவே 5ஆல விடக்கூடிய இருக்கணும். அப்படி 2 விட கிடக்கு. 62 பேர் காசு கட்டையில் என்றால் மொத்தம் 60 இருக்கிறார். ஆகவே 120 தான் இருக்கும். ஓகே, இந்த கேள்விக்கு இதை தவிர வேற வழி இல்லை. அடுத்தது 26. தந்தையினதும் மகனதும் வயதிற்கு இடையிலான விகிதம் 8 3. 2 வருஷத்துக்கு பிறகு 5 2. பாப்போம், யாராவது சொல்லுங்க. அப்படி 18 சார். 18 சார். என்னன்னு கண்டுபிடிச்சி 3 ஆளும் 2 ஆளும் பார்க்கக்கூடிய அமைப்புல. ஓகே, 3 ஆளும் 2 ஆளும் பார்க்கக்கூடாது. என்னடா 2 வருஷத்துக்கு பிறகுதான் 3 ஆள பார்க்கப்படும். இப்ப வேற இப்பதே வயதான் கேள்வி. இப்ப மகன் வயதின் பங்கு 3 பங்கு. தசத்துல வராதோண்டு கேட்கக்கூடாது. ஏன்னா பிடியெல்லாம் முழு எண்ணா தந்திருக்கிறபடியா வயது முழு எண் என்றுதான் கருதும். 8 வருடங்கள் 9 மாதம் என்று வரலாம் தானேண்டா ஓ வரலாம். ஆனா விட முழுவன்ல இருக்கபடியா நாங்க முழுவன் என்று கருதி கொண்டுதான் என்னால செய்யும். அப்ப மகன் வயது அப்பாவுக்கு 8 வயதுன்னா மகனுக்கு 3 வயது. 8 வயது அப்பா இருக்க மாட்டேன், நான் சும்மா சொல்றேன். அப்ப 8 பங்கா இருந்தா மகனுக்கு 3 பங்கா இருக்கு. அவருக்கு 80 மகனுக்கு 30. இங்க பாருங்க, 3 பங்குன்னா 3 அளவு படும். 3 அளவு படும்னா 11 பெரியலாது 20 பெரிய 2 விட தட்டியாச்சு. இப்ப 2 தான் கிடையாது. அந்த 2 வருஷத்துக்கு பிறகு பழமையான பல்லவிதான்
உங்களுக்கு 2 வயது கூடனா உங்களோட அப்பாவுக்கு 2 வயது கூடும், அம்மாவுக்கு கூடும், எனக்கு கூடும், என் பிள்ளையை கூடும், என் மனசிக்கு கூடும், என் அம்மாவுக்கு கூடும், என் அப்பாவுக்கு கூடும், உங்களோட பாட்டாவுக்கு கூடும், உங்களோட பேரனுக்கு கூடும், உங்களோட பேத்திக்கு கூடும். எல்லாருக்கும் 2 வயது தான் கூடும். அப்ப 2 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு 15 வயதுண்டா 2 வருஷத்துக்கு பிறகு 17 வயதா இருக்கு. இன்றைக்கு 18 வயதுண்டா 2 வருஷத்துக்கு பிறகு 20 இருக்கு. அப்பக்க மகண்ட வயது 2 மடங்கா இருக்கணும் என்றால் 20 தான் தரலாம். ஆகவே 18 வயதா இருக்கு. 17 2 மடங்கு இல்லை தானே. ஆகவே அது பொருத்தம் இல்லை. ஆகவே 18. ஓகே, இத நட்முறையில செய்து காட்டும். ஏனென்றால் 27 செய்தியாளர்னா தரவு நான் 26 செய்யலாம் என்ற தரவு போதும். 8 3 கண்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு பிறகு 5 2 கண்டு கணித ரீதியா இந்த வினாவானது இது ஷார்ட்கட் இருக்கு, குறுக்க இருக்குது, அது என்ன வரும். அப்ப இங்க பாத்தீங்க 8 3 கண்டால் 8x என்றால் இதற்கு 3x. 8 3 கண்டால் அவருக்கு 8x என்றால் இவருக்கு 3x. இவருக்கு 80 என்றால் அவருக்கு 30 இருக்கு. இவருக்கு 16 என்றால் அவருக்கு 6 மடங்கு. 2 வருஷத்துக்கு பிறகு 2 கூடும். 8x ஓடையும் 2 கூடும், 3x ஓடையும் 2. அதாவது அப்பாவுக்கு 2 வயது கூடினால் பிள்ளைக்கும் 2 வயது கூடும். அந்த நேரம் விகிதம் 5:2. இந்த நேரம் விகிதம் 5:2. அப்ப இத குறுக்க வருகிறன்னு சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் விகிதமாக எழுதுவார்கள். எப்படி செய்தாலும் சரி, குறுக்க வருகிறே 2 இருக்கும், 2 8 16 2 4 சமம் 5 3 15 5 2 10. எக்ஸ் எஞ்சாலும் உண்டா 16x 15x சமம் 10 எக்ஸ் சமம். எக்ஸ் 6 விட 6 இல்லை. மகன் 3x எடுத்து வச்சு அப்ப 3 6 18. ஓகே, விளங்கு. ஆம் சார். அடுத்த கேள்வி. இது ஏற்கனவே செய்தாச்சு, பிடிக்கல 2 3 செய்துட்டோம் என்றாலும் நாங்கள் திருப்பி புதிதாக இணையர்களுக்காக செய்கிறோம். மற்றவர்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். பாடமாக போடும் கேள்வி. இப்ப 25ஆவது கேள்வி அங்க கீழே செய்த கேள்வி அதே ஐடியா இங்கேயும் அதை வச்சு கொண்டு தட்டலாம். முதலாவது ஒரு விட தட்டுப்படும். எந்த விட 11 சார். 11 மிஞ்சுதா 11 இருந்துடாது. சரி, இன்னொரு விடையும் தட்டுப்பட போகுது. இது 64 ரெட்டை. வெரி குட். ஏனென்றால் ஒன்றை சாப்பிட்டு போட்டு மிச்சதுலதான் அதை பங்கடிக்கிறார். அப்ப 64 இருந்தா ஒன்றை சாப்பிட 63 அதுல அரைவாசி 31 31 பழம் என்று விற்கிறது தானே. அரை விரையிலாத பழங்களின் எண்ணிக்கையில். ஆகவே சட்டை என்ன இருந்தால் அதாவது கடைசியாவே 11 இருக்குண்டா 11 பழம் வாங்கி இருக்கிறார். அப்ப அதுவும் ஆகும். மிச்சம் 2 ஒன்று. இப்ப போட்டு பார்ப்போம். 47 எடுப்போம். 47 எடுப்போம். 47 எடுத்தால் ஒன்றை சாப்பிட்டால் 46 இருக்கு. அதுல அரைவாசிய விப்ப 46 அரைவாசி எவ்வளவு? 23. இவர் வாங்கி போட இல்ல ஒன்றை சாப்பிட்டு பார்ப்பே சார். ஓகே, சாப்பிட்டு பார்த்தேன்டா இப்ப 22 தானே இருக்கு. அதுல அரைவாசிய விப்ப அப்ப 11. இப்ப சில்லறை இந்த கைக்கு 11 வந்து அவர் அப்புறம் ஒன்றை சாப்பிட்டு பார்க்க. இப்ப அவர்கிட்ட 10 இருக்கு. அதுல அரைவாசிய விற்க 10ல் அரைவாசி 5. 5 வித்தால் 5 கையிலே இருக்கு. ஆனா தெளிவா சொல்லியிருக்கு 11 கையிலே இருக்கா. ஆகவே 41 பிள்ளை 95 தான். சரி சரி, இது சரி கொண்டு வாய்ப்பு பார்ப்பேன். எக்ஸாம் கூட திருப்பி செய்து பார்க்க தேவையில்லை. எக்ஸாம் கூட விட வந்தா திருப்பி கூட அடுத்த போயிடும்.
வகுப்புல நாங்கள் சரியான வாய்ப்பு பார்ப்போம். 95 ஒன்றை சாப்பிட்ற 94, அதுல அரைவாசி எவ்வளவு? 47. இப்ப மொத்த வியாபாரி ஒன்றை சாப்பிட்ற 46, அதுல அரைவாசியை விற்கிற 46 அரைவாசி எவ்வளவு? 23. இனி சில்லறை வியாபாரியை ஒன்றை சாப்பிட்ற 22, அதுல அரைவாசியை விற்கிற 11. 11 மிஞ்சி இருக்குன்னு சொல்லி சரிதானே? ஆகவே 95. அப்ப வினாக்களுக்கு விடை எழுதுற பொழுது இப்படி சின்ன 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 உத்திகளை பயன்படுத்தி செய்யப்படவும். எல்லா கேள்வியும் இப்படி செய்யலாது. 50 கேள்வியில ஒரு 5 கேள்வி இப்படி சின்ன உத்திகளை பயன்படுத்தக்கூடிய வரும். இதுக்கு ஆன்சர் வராட்டி சார் ஆன்சர் தரையில்லைன்னா நீங்க எக்ஸென்ட் போட்டு செய்யும். அல்ல கீழே விடையில இருந்து போவோம். 11 பழம் மிஞ்சி இருக்குன்னு சொன்னா பாருங்க. ஆன்சர் தராம கேட்டால் எப்படி செய்யலாம்? 11 பழம் மிஞ்சி இருக்கு. அரைவாசிய வித்தாப்பதான் 11 வித்து இருக்கு. அப்ப 11 வித்தால் 11 இருக்கும். அப்ப 22 பழம் அவர்கிட்ட கையில இருக்கும். சாப்பிட்டது உண்டு. அப்ப அவர்கிட்ட கையில எத்தனை பழம் வந்திருக்கணும்? 23. பாருங்க, 11 கையில இருக்கு. அரைவாசிய வித்தாப்புறது 11 கையில இருக்குண்டா, அரைவாசி இஞ்ச இருக்குண்டா அரைவாசி கொடுத்துறாங்க. இப்ப 11 இஞ்ச இருக்குண்டா 11 கொடுத்துறாங்க. அப்ப 22 பழம் இவர்கிட்ட கையில விற்க ரெடியா இருந்து ஒன்று சாப்பிட்டது. இப்ப 23 பழம் சில்லறை வியாபாரி என்ற கையில கொடுத்துறாங்க. சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரி அரைவாசிய கொடுக்கறதுதான் இவருக்கு 23 வந்தது. அப்ப இவருக்கு 23 கொடுத்தவன் தான் 23 வச்சிருந்திருக்கும். அப்ப அவனோட மொத்தமா 46 இருந்திருக்கும். சாப்பிட்டவன் உண்டு. அப்ப மொத்த வியாபாரி என்ற கையில 47 பழம் இருந்திருக்கும். 47 ஒன்றை சாப்பிட 46, அரைவாசி வித்த 23. இந்த மொத்த வியாபாரிக்கு யாரு கொடுத்ததுண்டா பழச்செய்யா. அவர் அரைவாசியை தான் கொடுத்தாரு. அந்த அரைவாசி தான் 47. அப்ப 47 தான் அரைவாசி என்றால் இன்னொரு 47 அந்த பழச்செய்யால இருந்து இருக்கும். அப்ப 47 94 ஒன்று சாப்பிட்டு பார்த்தவன். அப்ப 95. ஓகே, அவ்வளவுதான் விஷயம். எக்ஸெண்ட் போட்டு செய்யலாம். ஆனால் அது பெரிய பின்னமா வரும். அரைவாசி செய்ய உண்டு, அது தேவையில்லை. அது கணிதத்துல அந்த மேத்ஸ் கம்பெனி மேத்ஸ்காரர் அல்லது மேத்ஸ் படிக்காக பாருங்க, மற்றாக்கள் அதுக்கு போவாங்க. அது சின்ன விஷயம், உங்களுக்கு தேவையும் இல்லை. ஐக்யூ பேப்பருக்கு மேத்ஸ் தேவையில்லை. மேத்ஸ் தேவையில்லாம 80 மார்க்ஸ் இருக்கு. சரி, இதப்ப 6 தொடர்ந்து கணித கேள்வி செய்த களைப்படைந்திருப்பீர்கள். கொஞ்சம் மாத்து. முதற்சோடிக்கு பொருத்தமான தொடர்பை காட்டுன்னு சொல்ல தெரிவு செய்யும். வேகம், தூரம். அதே மாதிரி அமுக்கம் என்ன? விசை விசை வருமா? விசை வேகம் வந்து அளக்கக்கூடிய நேரம். தூரம் கூட தூரத்திற்கு நேரம். அமுக்கம் வந்து விசையின் பிறப்பு. அமுக்கம் என்ன பிரச்சனை? இது நீங்க சின்ன வகுப்புல சயின்ஸ்ல படிச்சது. இன்றைக்கு 10-15 ஒரு தசாப்தத்துக்கு முதல் இப்போ மறந்துருப்பீங்க. எல்லாரும் காதி வேகம் எல்லாத்தையும் இங்க ஒரே மாதிரி தூரத்தின் நேரம். அமுக்கம் சமன் விசைகள் பரப்பு. இந்த பரப்பு கூடினால் அமுக்கம் குறையும். இது நேர்மாறு விகித சமன் சொல்லும். நேரம் கூடினால் வேகம் குறையும். இது நேர்மாறு விகித சமன் சொல்லும். இது நேர் விகித சமம். இது கூட அதுவும் கூடும். இது கூட விசை கூடா அமுக்கம் கூடும். தூரம் கூட வேகம் கூடும். நேரம் மாறாம இருக்க அல்ல பரப்பு மாறாம இருக்க இது கூடினா. அப்ப நேரடி தொடர்பு நேரடி
அடுத்து லாரா கிரிக்கெட் ஆனந்தன். சதுரங்கம். சரி. இது பழைய கலியனுடைய கருதி இப்ப மாறிடும். இப்ப என்ன பிரச்சனையானதா கொஞ்சம் பொது அறிவு விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளும். சரி, மாலதீவு ஆசியா, ஸ்வீடன் இது. ஐரோப்பா சார். ஓகே. அப்ப இங்க மாலதீவு வந்து ஆசியா கண்டத்திட்ட ஒரு நாடு என்ற அடிப்படையில காட்டுறபடியா ஸ்வீடன் ஐரோப்பா என்ற ஒரு நாடு என்று பார்ப்போம். இலங்கை பாக்கு நீர்னு எகிப்து சுயஸ் கால். சுயஸ்கால். இல சில நேரங்களில் மொழி உச்சரிப்புகள் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு வாசிக்கிற பொழுது தெரியும். இதன் சதுரங்கம் கரம் LAN. சதுரங்கமும் கரமும் இன்டர் கேம், அதாவது உள்ளக விளையாட்டு. LA கிரிக்கெட்டும் மற்ற உதைப்பந்தும் அப்படித்தான், வெளியில மைதான விளையாட்டு தான். ஆனா LAக்கும் கிரிக்கெட்டும் ஒரே கன்செப்ட், போலும் அடிக்கிறதுக்கு ஒரு உண்டும் இங்க பேட்டும் அது ஒரே விஷயம் தான். அங்கேயும் ஓடணும், இங்கேயும் ஓடுவோம், அங்க வட்டம் ஓடுவோம், இங்க நேரே ஓடுவோம். ஆனால் இதுக்கு உள்ளதுக்கு அதுதான். உதைப்பந்து காலாலாம் தட்டுவோம், ஒரு உபகரணம் வச்சிருக்க மாட்டோம். கரைப்பந்துக்கு கையாலாம் தட்டுவோம், ஒரு உபகரணம் வச்சுக்க மாட்டோம். கூடப்பந்துக்கும் கையாலாம் தூக்கி போடுவோம், ஒரு உபகரணம் வச்சுக்க மாட்டோம். ஆனா LAக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஒரு உபகரணம் இருக்கும், அங்க அடிக்கிறதுக்கும் இங்கேயும் அடிக்கும். இப்படி ஒரு 5 களி வந்து 5 நிமிஷத்தை விட குறைய நேரத்துக்கு போயிடும். இதப்ப இதுவும் ஒரு நேஷனல் ஸ்கூல் எக்ஸாமுக்கு அந்த கலண்டர் வந்த கேள்வி வருஷத்துக்கான இப்படியும் ஒரு கேள்வி வந்தது. இதுல ஒரு பாடசாலை கொஞ்சம் பேரை படம் வச்சு இந்த கன்செப்ட் வச்சுட்டு ஒரு அன்றைக்கு ரிஜிஸ்டர் சர்வீஸ் வந்ததுல அப்படித்தான், ஆண் பெண் குழந்தை இருக்கலைன்னு சொல்லி ஒரு தரவு இருந்தது. அன்னைக்கு வட்டமா இருக்கு ஒரு வினாவின் ஒரு எங்கேயாவது ஒரு பகுதின்னு நடந்த பயன்படும். அப்ப படிப்பிக்கலன்னு ஒருவரும் ஒரு அளவாளரையும் சொல்லிடுறேன், எங்கேயாவது படிப்பிச்சிருப்போம். ஆனால் நேரடியா வரா, இங்க நேரடியா வரே. இந்த கேள்வி சொன்னா ஆண் பெண் அடுத்தடுத்து இருக்கல, அடுத்தடுத்து சேவையாற்றி இருக்கு, அங்க அடுத்தடுத்து தான் வரையிலான்னு சொல்லி வளர்ந்து. சரி, அப்ப பாடசாலை முகாமைத்துவம் சொல்லிச்சு இடமிருந்து வெள்ளமா காட்சிப்படுத்துவோம். அப்ப எது இடம் எது வெள்ளம்டா நீங்கள் நினைக்கிறதா இடம் வெள்ளம். நீங்கள் இடப்பக்கம் எதை நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் தொடங்கும். கேள்வி முழுக்காதே இடப்பக்கமா எடுத்தா பிழைக்கா. இப்ப நான் நிக்க இது வெள்ளப்பக்கம் இது இடப்பக்கம்னு சொல்லுது, திரும்பி நின்று வேண்டாம் இது வெள்ளப்பக்கம் இது இடப்பக்கம்னு சொல்லுது. அப்ப இப்படி கதைச்சு போட்டு திரும்பி நின்று இப்படி கதைக்கல, என்னடா ஒரு பக்கமா கதைக்கும். சரி, இப்ப 5 பேர் இருக்கிறோம், ஆண்டு தந்திருக்கான் 75 வடக்கம் 88. 75 இருந்து 88. அடுத்த 88 இருந்து 97. அடுத்த 97 இருந்து 2012. அப்புறம் 2012 இருந்து 2015. அப்புறம் 2015 இருந்து 2000. ரெண்டு பேர் மட்டும் ஆண்கள், மற்ற எல்லாரும் பெண்கள். 5 பேருங்க 2 பேர் மட்டும் ஆண்கள் என்று சொன்னாங்க, மிச்சம் 3 பேரும் பெண்கள். அடுத்தடுத்து சேவையாற்றி இருக்கவில்லைன்னு சொல்லியிருக்கு, அதாவது ஆணுக்கு பிறகு பெண், அப்படிதான் வந்து. அப்ப 2 போலீஸ் என்று சொல்றது என்றால் இது லேடியா இருக்கணும், இது போயா இருக்கும், அல்லது கேளையா இருக்கணும், இது போயா இருக்கும், இது கேளையா இருக்கணும், இது போயா இருக்கும், இது கேளையா வேற வழியில தான். சார் சவுண்ட் குறைவா இருக்கு சார். அதான் குறைவா இருக்குது.
அது மூவ் ஆகக்குள்ள ஓகே, நான் பின்னே போக சவுண்ட் பேசுறேன். அப்ப இங்க பாருங்க, 2 பாய்ஸ் சொன்னபடி அடுத்தடுத்து சேவையாற்றிருக்கின்ற கேள் போய் நம்புறோம், வேற வழி இல்லை. அடுத்த தடவை பாருங்க, ஒரு ஆள் இன்னொரு ஆள்ட குருவன்னு சொல்றது, இன்னொரு ஆள்ட படிச்சவர். அதிக காலம் சேவையாற்றியவருக்கு பிரதிவா கிடைச்சது. முதலாவது அதிபர் மிக குறைந்த காலம் அதிபராக இருந்தவற்றை டீச்சர், மிக குறைந்த காலம் அதிபராக இருந்தவற்றை டீச்சர். இவர் குறைஞ்ச காலம் இருந்தால் இவர் 75 88 என்றால் 13 வருஷம், இவர் 9 வருஷம், இவர் 97 12 என்றால் 15 வருஷம், இவர் 12 15. அப்ப இவர் தான் ஆக குறைஞ்ச காலம். இவற்ற வாத்தியார் தான் அவர். அப்ப இவர் சீடன், இவர் குரு, முதலாவது அதிபர். இந்த இதுல முதலாவது அதிபர் குறைஞ்ச காலம் இருந்தவற்றை ஆசிரியர், அவதான் குரு. இவர் அங்க அந்த நேரம் படிச்சிருக்காரு, இப்ப புரிஞ்சுக்கூடாது. ஓகே, சரி. அடுத்தது ஆளுக்கு பிரதிவா கொடுத்தது அதிக காலம் சேவையாற்றியது. இங்க அதிக காலம் சேவையாற்றியவருடைய 5 வருஷம். அதை கணிச்சு கூட நினைக்கிறது 5 வருஷம், இவர் 3 வருஷம், இவர் 15 வருஷம், இவர் 9 வருஷம், இவர் 13 வருஷம். வித்தியாசத்தை மட்டும் கணிச்சு போடும். அப்ப கூட காலம் இருந்தது இவருக்குத்தான் பிரவா கொடுத்தது. குரு பிரதிபா இவருக்கு கொடுத்தாச்சு. இனி கேள்விய பாருங்க, இனி அங்க ஒரு விஷயம் இல்லை, இவ்வளவுதான் விஷயம். ஒருவேளை நிறுவன தினத்துக்கு தனது ஆசிரியர் அழைத்து கௌரவிச்சார். ஒரு ஆள் நிறுவன தினத்துக்கு ஃபவுண்டர்ஸ் டேக்கு தன் டீச்சரை கூப்பிட்டார் சொல்ற. இங்க சொல்றாங்க பாடசாலையின் அதிபராயிருந்த ஆசிரியர் சொல்ற. அப்ப இவர் தான் குரு, அவர் சீடன். அப்ப சீடன் தான் தன் குருவை கூப்பிட்டு கௌரவிக்க வேண்டாம். சீடன் ஆட்சி காலத்துதான் சம்பவம் நடந்திருக்கும். சீடன் ஆட்சி காலம் 2012 15. அப்ப 2012 15 என்றால் அது எப்ப நடந்திருக்கலாம் என்றால் 2014 பிரவாக்கு வலப்பக்கம் இடப்பக்கமும் தொங்க விடப்பட்டுள்ள படங்களின் அதிபர்களின் பாலினம். இடமிருந்து பலமாக வென்று அப்ப இப்படி இருந்தால் பிரவாக்கு வலப்பக்கம் இடப்பக்கம். பிரவா பெற்றது ஒரு பொம்பளை, அப்ப ஆணும் என்றால் வேற வேணண்டா தொடர்ந்து இருக்கலான்னு சொன்னபடியால் இங்க உங்களுக்கு பலமிடம் பிரச்சனை இல்லை. பெண்ணுக்கு பக்கத்துல அணிஞ்சாலேமான், ஆகவே ஆண் என்று அம்பிட பலமிடம் என்றது உங்களுக்கு பிரச்சனையும் தெரியல. இந்த கேள்வி அடுத்து 2015 அதிபராயிருந்தவரின் புகைப்படம் இடமிருந்து எத்தனையாவதாக தொங்க விடப்பட்டிருக்கு, அவற்றை பாலினம் என்ன? 2015 1 2 3 4 இப்ப சிக்கல் கிடக்கு. 5வது 2015 தொடங்குது, இதுவும் 2015 தொடங்கு. அது என்னண்டு சார் வேண்டாம். இப்ப 2025 நாளைக்கு ஆன்சர் போனார். அவர் 2026 இவற்ற ஆட்சி காலம் முடிவு, மற்றவர் ஆட்சி காலம் தொடக்கம் 2026 தான். அப்ப இங்க 2015 என்று கேட்டால் இது வரலாம் அல்ல இது வரலாம், 4வது வரலாம் இல்ல 5வது வரலாம். ஆனா அந்த பாலினம் காட்டி கொடுக்கும். இது போய் இது கேள், 4ஆண்டா போயா இருக்கும், 5ஆண்டா கீழே இருக்கும்.
விடையில பாத்தீங்கன்னா 4க்கு ஆணண்ட இருக்கு, 4க்கு பெண்ணண்டு இருக்கு, 5க்கு ஆணண்ட வரையில 5 பெண். ஆகவே 4 ஆணண்டு தான் சரி. 2015 தொடக்க காலத்தில் இருந்தவரை தான் இடப்புறம் இருந்து 2ஆவதாக தொங்க விடப்பட்டுள்ள அதிபரின் புகைப்படம் பற்றிய சரியான கூற்று. முதலாவது 2ஆவது. இங்க இருந்து பார்த்தா கூட பிழைக்காது. 2ஆவது ஆண். ஆனால் இங்க இருந்து பாத்தீங்கன்னா 2012 15 வரும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 88 97 வரும். அப்ப 88ஆம் ஆண்டு ஆண் சொன்ன 2ஆவது தான் போதும். அப்ப இங்கேயும் வலப்பக்கம் இடப்பக்கம் குழப்பினா கூட விட சரியாக. இப்ப வேற புகைப்படங்களை தொங்க விடும் போது ஏற்பட்ட தவறை சீர் செய்யும் முகமாக திரும்ப கலட்டி தொங்க விடப்பட்டார். குழப்பமா இருக்குன்னு சொல்லி போடு, திருப்பி கலட்டி போடு. ஆண் பெண் தன்மையின் ஒழுங்கில் மாற்றம் ஏற்படவில்லை. படத்தை தான் மாறி கொழுவிட்டாங்கன்னு திருப்பி கலட்டி கொழுவிச்சணும். அப்படி கொழுவக்க கூட ஆண் பெண் ஒழுங்கு மாறையில என்றால் 1ல் 2ம் 4ம் பெறும், அல்லது 1 3 அல்ல 3 5. இங்க மாத்துறதால ஒரு பிரச்சனையும் பெறையிலே. 1 2 விட சிக்கல் வரும். 2ஆவது ஆம்பளை, ஆகவே மாத்தி இருந்தா பிழை. 2 3 வந்தாலும் சிக்கல் வரும். 2ஆவது ஆம்பளை மாத்தினா பிழை. 2 4 வந்தா சிக்கல் வரும். 2 ஆம்பளை சிக்கல் வரும். 4 5 பெறையில 4 ஆம்பளை. ஆகவே இங்க குழப்பம் பெறையிலே என்றது அடுத்துள்ள ஆக்கள் இல்ல என்றது பாருங்க. அடுத்தடுத்திருந்தா குழப்பம் வரும். போய்கள் என்றது இருந்த இப்ப இவ 2 பேருமெண்டா மாத்தினால் ஓடர் மாறி, இவ 2 பேருண்டா மாத்தினா ஓடர் மாறி, மாத்தினால் ஓடர் மாறி, மாத்தினால் ஓடர் படுத்துதான் சரியா வரச்சாப்டி மாத்தினா ஓடர் மாறி. அபில் மலைக்கு கோலம் அடிக்கிறீங்க வந்துகிட்டு எதிரி இருந்தோம் சரி. குழுவா படிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கதைக்காக படிக்கணும் வேண்டாம், மற்ற டிஸ்டர்ப். சரி, அப்ப இப்படியான வினாக்களுக்கும் இப்படி எழுத பழகணும். இது செய்யணும், இதுவும் செய்யணும். இதுவும் ஒரு இலகுவான வினா. பார்ப்போம். எண்கோளத்தை இந்த எண்கோளத்தை உங்களுக்கு தெரியணும். எண்கோளத்துல பிரதானமான விடயம் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அடிப்படை கணித செய்திகள் மாத்திருந்தால் இந்த வினாவில் இப்ப இங்க பாரு, இந்த வினாவில் அடிப்படை கணித செய்திகள் என்றால் சதுர எண்கள் அல்ல வர்க்க எண்கள் என்று ஒன்று. 1ன் வர்க்கம் 1 1, 2ன் வர்க்கம் 2 4, 3ன் வர்க்கம் 3 9, 4ன் வர்க்கம் 4 16. ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கினால் பாருதான் வர்க்க எண் அல்லது சதுர எண் என்று சொல்லும். நிறை வர்க்க எண்கள் என்று சொல்லும். 1 4 9 16 25 36 49 ஒரு எண்ணா அதே எண்ணால பெருக்கி. இன்னொன்றுக்கு கன எண்கள் என்று சொல்லுவோம். 1ன் எண், 2ன் எண், 3ன் எண், அப்ப இதை சொல்றது கன எண்கள். இதை கொஞ்சம் அவ்வளவு ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு வினாக்களை எண்கோளங்களை சந்திக்கிற பொழுது இலகுவாக செய்யக்கூடிய நேரம். இங்க பாருங்க, இது இந்த நாங்கள் சொன்ன இந்த சதுர எண்ணை விட 1 குறைவா கிடையாது. 4 விட 1 குறைவு, 16 விட 1 குறைவு, 9 விட 1 குறைவு, 36 விட 1 குறைவு. அப்ப அடுத்து வரும் என்னென்றால் இங்க பாருங்க, 1 4 9 16 25 36 அடுத்தது 49. அப்போ 1 குறைவென்றபடியால் 48.
அடுத்து வரும் என்ன எழுது கண்டு கேட்டு அடுத்தது 1 5 10 17 26 இதுவும் இந்த சதுரம் தான். ஆனா இது ஒரு பிள்ளை ஒன்று இருக்கு. முதலாவது விட மட்டும் பிள்ளை 1 2 வரும். 2 5 10 17 வந்தா தான் சரி. சதுரம் ஒன்று கூடி இருக்கு. 1 விட 1 கூட, 4 விட 1 கூட, 9 விட 1 கூட, 16 விட 1 கூட, 25 விட 1 கூட, 36 விட 1 கூட. அப்ப அடுத்தது 49 விட 1 கூட 50. சதுரனோட முதலாவது கோலம் 1 குறைஞ்சிருக்கு, 2வது 1 கூடி. அடுத்தது பாருங்க 10 9.7 9 8.7 8 7.7 என்ன நடக்கு? சொல்லுங்க என்ன நடக்கு? தசம் ஒன்று குறைஞ்சு போகும். அதான் குறைஞ்சு வருது. ஒவ்வொரு ஒன்றை விட்ட எண் வந்து 0.3 அளவு முழு எண்ணா இருக்குது. ஒன்றை விட்ட எண் தசம் 3 குறைஞ்சிருக்கு. அப்ப 6 5.7 என்றால் அடுத்து என்ன விட வரும்? 5 5 ஒரு எண் தான் கேட்டிருக்கு. அப்ப அதை மட்டும் வந்து 5 அத 1 3 4 7 11 18 29 47 சார். 47 வரும் சார். என்ன நடந்தது? கூட்டி கொண்டு போறது அப்படி. ஓ கூட்டி கொண்டு போகுது. 4 7 1 3 4 பெஞ்ச பேர் 1 3 4 3 4 7 ஒரு 4 7 11 ஒரு 7 11 18 ஏம் நோனாமா 11 18 29. அப்ப 18 29 40 அந்த ஆமி ஐடென்டி தான் இது. அப்ப 40. சரி சரி ரஹ்மத்துல்லா மீட் பண்ண சொல்லுங்க சார். சார் ரஹ்மத்துல்லா மீட் பண்ண சொல்லுங்க. ஸ்பீட் பண்ணுங்க. சொல்லியாச்சு. எல்லாரும் வயது வந்தாக்கள் ஒரு விஷயத்த சொன்னா விளங்கணும். அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யறாது. நான் தான் மியூட் பண்ணணும். வேற வழியில தான். சரி 47 கடைசிய பேர் 3 4 5 5 12 13 3 4 5 5 12 13 8 15 17 டேஷ் 24 20. இங்க அடக்குக்குறி இருக்குன்னு சொல்லி நீங்க குழம்பத்து பாருங்க 3 4 5 அடக்கு போட்டிருக்காங்க. நீங்க அதை பற்றி யோசிக்கிறீங்க. 5 12 15 இந்த ரெண்டுலேயும் வர்க்கங்களை கூட்டினா அடுத்த வர்க்கம் வரும். 3 9 2 16 5 25 ரெண்டையும் கூட்டம் 25 5 25 12 12 144 13 169 ரெண்டையும் கூட்டினா அப்படி வரும். இங்க 264 15 15 225 இது 289. சரி இங்க 24 24 576 இது 625. அப்ப இதுல என்ன இலக்கம் பெறும்? 49 வரும். 49 625. ஆகவே இங்க வர வேண்டிய 7 அப்ப வர்க்கங்கள் என்றபடி என்ன பென்சப்பா இருக்கு. நான் இந்த சில அடிப்படை விடயங்களை சொல்றதுக்காண்டி வர்க்கங்களை பயன்படுத்தினேன். அப்ப இங்க வர வேண்டியது வர்க்கங்கள்ல கூட்டுதல் 49 576 625 49 இந்த வர்க்கம் இது வர வேண்டிய என்ன 49 இருக்கும். சரி
அப்ப இப்படி எண்கோலங்கள் வந்தா சிம்பிளா செய்யலாம். மெல்ல மெல்லமாக தான் நாங்கள் கடினமான வினாக்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கேள்வி அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஏற்கனவே ஜாயின் பண்ணாங்களும் தெரியும், மற்ற புதாக்களுக்கு காரணம். அடுத்த வகுப்புல ஒரு கலண்டர் கேள்வியோட நாளைக்கு இரவு எங்க ஆசிரியர் சேவை போட்டி பயிற்சியை தோற்றாக்களுக்கான வகுப்பு இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு கலண்டர் கேள்வியோட சந்திப்போம். ஓகே, இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.